So today's session is cyber security in the age of AI or cyber security for AI. நீங்க எப்படி வேணா அதை நீங்க வந்து வச்சுக்கலாம். ஆஹ் இந்த செஷன்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா நிறைய ஏஐ பவர்ட் த்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியா வந்து 2025ல வந்திருக்கு. அது இன்னும் அதிகமா 2026ல வந்து எவால்வ் ஆகும். அப்படி இருக்கும்போது ஆர்கனைசேஷன் எப்படி ரெசிலியண்டா அவங்களோட டிஃபென்ஸை பில்ட் பண்றது என்பதுதான் இந்த ப்ரோக்ராமோடைய முக்கியமான ஃபோக்கஸ். ஓகே, சைபர் செக்யூரிட்டி இப்போ வெறும் டூல் ப்ராப்ளம் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி கவர்னன்ஸ் ப்ராப்ளமா இப்போ வந்து எவால்வ் ஆயிருக்கு. இதை தான் நம்ம வந்து இந்த செஷன்ல பேச போறோம். ஸோ ஐ எம் விக்ரம் அசோகன். ஐ எம் பார்ட்னர் ஆஃப் பர்க் ஒர்க்ஸ் விச் இஸ் அ கன்சல்டிங் firm. I have been into strategic management consulting. I have been a virtual CISO, program delivery head, with 22 years of experience, not only in cybersecurity, it has been into many parts of IT. Okay, so I've been experienced in driving AI, cybersecurity, data privacy, governance, risk and compliance. ஸோ இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் வாய் ஐ பீன் இன்வைட்டட் பை ஷாவுல் டு ஸ்பீக் இன் திஸ் செஷன். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நவ் லெட் அஸ் ஜம்ப் இன் டு த த்ரெட் லேண்ட்ஸ்கேப். த இம்பார்ட்டன்ஸ் ஏன் இந்த செஷன் நம்ம பண்ண போறோம் அப்படின்றதுக்கு வந்து ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா 47% ஆஃப் ஏஐ அட்டாக்ஸ் வந்து 2025ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4.9 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பிரீச் காஸ்ட், ஒரு பிரீச்சோட காஸ்ட் வந்து 4.9 மில்லியன். 27% வந்து ஸ்லீத் அட்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வாய்ஸ் ஃபிஷிங் வந்து 2x வந்து 2025ல வந்து இதாயிருக்கு. ஸோ இது வெறும் நம்பர் இல்லை, இது வந்து ஆக்சுவலா நமக்கான சிக்னல். அட்டாக்கர்ஸ் எல்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏஐ ஆட்டோமேஷன் யூஸ் பண்றாங்க. இப்போ மால்வேர் இல்லாமே அட்டாக் நடக்குது. என் பாயிண்ட் டிடெக்ஷன், ரெஸ்பான்ஸ், இடிஆர், ஆன்டிவைரஸ் இதெல்லாம் இல்லாம கூட ட்ரிகர் ஆகாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாக் நடந்திருக்குன்றதுலயே நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியாது. இப்போ வாய்ஸ் ஃபிஷிங் இதெல்லாம் நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஐடென்டிட்டி தெஃப்ட் வெரிஃபிகேஷன் வந்து ரொம்ப வீக்கா மாறிட்டு வருது. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்கோம். எப்படி வந்து நமக்கான டூல் வந்து ஏஐ இருக்கோ அதோட வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கான த்ரெட் வல்னரபிலிட்டிஸும் அந்த லெவல்ல வந்து ப்ரிடாமினா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இப்ப இருக்கிற பாயிண்ட். ஓகே, இப்போ ரியல் வேர்ல்ட் அட்டாக்ஸ் ஒரு 3 அட்டாக் வந்து நம்ம வந்து எடுத்துக்குவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏஐ ட்ரிவன் ரேன்சம்வேர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளாக் மேட்டர் ரேன்சம்வேர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என் பாயிண்ட் டிடெக்ஷன் சிஸ்டத்தை ரியல் டைம்ல வந்து அனலைஸ் பண்ணி விக்டிமோட டிஃபென்சஸ் எல்லாத்தையும் பண்ணி ஹை வேல்யூ ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி மிமிக் பண்ணி அதை லெஜிட்டிமேட் ஆக்டிவிட்டி மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுது. ஸோ அப்போ என் பாயிண்ட் டிடெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு அட்டாக் நடந்திருக்குன்றதே தெரியாது. இதனால பல மில்லியன் டாலர் ரேன்சம் பேமெண்ட் வந்து கேட்டு இந்த டேட்டாலாம் திருடிட்டு அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பிளாக் மேட்டர் ரேன்சம்வேர்னு ஒன்று. அப்புறம் கொரியாஸ் சாட் ஜிபிடி கேம்பெயின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏஐ ஜென்ரேட்டட் ஃபிஷிங். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து டீப்ஃபேக்ஸ் யூஸ் பண்ணி சாட் ஜிபிடி ரெஃபரன்ஸ் இது எல்லாத்தையும் கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவங்களோட ரீசன்ட் பர்ச்சேசஸ் எல்லாத்தையும் எடுத்ததுல 320+ கம்பெனிஸ் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு. இது வந்து ஆக்சுவலா நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா புரியும். அதே மாதிரி கிளாட் அசிஸ்டட் டேட்டா தெஃப்ட் உங்களுக்கே தெரியும், அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 90% ஆஃப் த அட்டாக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்றாங்க. 17 ஆர்கனைசேஷன்ஸ் ஒரே நேரத்துல வந்து அதை இது பண்ணிருக்காங்க. இதனால வந்து பயங்கரமான டேட்டா தெஃப்ட் நடந்திருக்கு. அப்புறம் ரேன்சம்வேர் நெகோசியேஷன் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த அட்டாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைப்போதெட்டிக்கலா நம்ம பேசல, இதெல்லாம் ஏற்கனவே நடந்ததை தான் நம்ம பேசுறோம். இந்த வருஷம் நடந்தது. ஸோ இப்போ ஏஐ ரேன்சம்வேர் ஸ்டடி பண்ணி நம்ம அடாப்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ட்ரெடிஷனல் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி யூஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணி இப்போ நம்ம வந்து இது பண்ண முடியாது. வி ஹேவ் டு பி ஆன் அ ப்ரோஆக்டிவ் மோட். ஏஐ ஜென்ரேட்டட் ஃபிஷிங் யூஸ் பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹியூமன் இன்ஸ்டிக்டே கூட ஃபெயில் ஆகும். ஏன்னா நம்ம வந்து ஃபிஷிங்னு ட்ரை பண்ணும்போது முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமர் இதெல்லாம் இருக்கும். அப்படின்றதெல்லாம் வச்சு கண்டுபிடிப்போம். இப்போ நிறைய பேர் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நடத்திருப்பாங்க. அதுல ஃபிஷிங் ஆக்டிவிட்டிலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மேண்டேட்டரி ட்ரைனிங்ல உங்களுக்கு வந்திருக்கும். அதுல சொல்லுவாங்க இது மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்லாம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸ்ட்ராடினரியா வந்து ஏஐ பண்றதுனால அதெல்லாம் நம்ம வந்து ஒண்ணுமே செய்ய முடியல. சரி, ரைட்டு, இதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து 3 பில்லர் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன், அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பீப்புள், அவங்க தான் வந்து ஹியூமன் ஷீல்டா இருக்கணும்.
ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகமான செக்யூரிட்டி ட்ரைனிங் கொடுக்கணும், பிஹேவியர் ரெசிலியன்ஸை பத்தி அவங்களுக்கு சொல்லி தரணும். இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் ட்ரில் ஒரு இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ட்ரில் நடத்துவாங்கல்ல ஆபீஸ்ல, எமர்ஜென்சி ட்ரில். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் ட்ரில் எல்லாம் வந்து டீமுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்புறம் அவேர்னஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி பிச்சிங் இதெல்லாம் வந்து சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய பண்ணி அவங்கள வந்து ஸ்ட்ராங்கா மாத்தணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கவர்னன்ஸ். அதுல வந்து ப்ராசஸ் அண்ட் கண்ட்ரோல், ஏஐ ஸ்டாண்டர்ட் ஐஎஸ்ஓ 42001, நிஸ்ட் ஏஐ ஆர்எம்எஃப், இது மாதிரி லீஸ்ட் ப்ரிவிலேஜ் ஆக்சஸ், அது மாதிரியான விஷயங்களை நாம செஞ்சு அதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். மூணாவது டெக்னாலஜி. டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐஎம், சோர், இடிஆர், எக்ஸ்டெண்டட் இடிஆர், அப்புறம் எக்ஸ்டெண்டட் இது என் பாயிண்ட் டிடெக்ஷன், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணணும். ஏஐ த்ரெட் டிடெக்ஷன், ஆட்டோமேட்டட் ரெஸ்பான்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரோஆக்டிவா நம்மளுடைய சைபர் டிஃபென்ஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம உணரணும். சரி, ஃபர்ஸ்ட் பீப்புள் நம்ம சொன்ன மாதிரி நிறைய வந்து ட்ரைனிங் பண்ணணும். ட்ரைனிங் அண்ட் அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து ஏஐ த்ரெட்ஸுக்கு டெய்லர் பண்ணி ட்ரைனிங் பண்ணோம்னா அவங்களால அதிகமா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பிஹேவியரல் செக்யூரிட்டி அண்ட் ரெசிலியன்ட் கல்ச்சரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமா வந்து இது பண்ணணும். அப்புறம் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் ட்ரில் நம்ம பண்ணோம். அப்புறம் டேபிள் டாக் எக்ஸசைஸ்லாம் வந்து கம்பெனிஸ்ல இப்ப நிறைய பண்ணணும்ன்றது வந்து மேண்டேட்டரி ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நிறைய பேருக்கு வந்து இதாகும். ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்கஸ் வந்துச்சுனாக்கா அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணணும். ஏன்னா இப்ப நமக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் வந்த உடனே டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல இருந்து நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஊர்ல இல்லாம கூட வெளியூர் கூட போறாங்க. ஸோ ஐபி அட்ரஸ் கூட சேஞ்ச் ஆகலாம். அதை வந்து நம்ம வந்து வி கேன் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட். அப்படி பண்ணுவோம், அதையும் வந்து நம்ம கரெக்டா வெரிஃபை பண்ணி அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டா லாக்ஸை கரெக்டா ஸ்டடி பண்ணி பண்ணோம்னா தான் நாம வந்து இந்த ஹியூமன் ஷீல்டை வந்து பக்காவா செட் பண்ண முடியும். ரெண்டு, அதே மாதிரி நம்ம ரெசிலியன்ஸுக்கு என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஹியூமன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிஃபென்ஸ். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டார்கெட்டட். அதனால அவங்களுக்கு இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கறதுனால அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நம்ம டீப் ஃபேக் வீடியோஸ், டீப் வாய்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஹியூமனோட இன்ஸ்டிங்கே வந்து பைபாஸ் பண்ணுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் நடக்கிறத வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். அது எல்லாத்துக்குமே வந்து வெரிஃபிகேஷன் வந்து மேண்டேட்டரியா மாற்றணும். அந்த வெரிஃபிகேஷன் ப்ரோட்டோகால்ஸை நம்ம வந்து பக்காவா செட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் கல்ச்சர் வந்து நம்ம ஆர்கனைசேஷன்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா கொண்டு வரணும். அதுக்கு வந்து இந்த ட்ரைனிங்ஸ் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ சப்போர்ட் டீம்ஸ் மேல வந்து நம்ம கொஞ்சம் எம்பதட்டிக்கா இருக்கணும். அது செக்யூரிட்டி ப்ராக்டிசஸையும் சப்போர்ட் டீம்லையும் கொண்டு வரணும் அப்படின்றத வந்து நம்ம அவங்க தான் செய்வாங்கன்னு இல்லாம நாமளும் செக்யூரிட்டி ப்ராக்டிசஸ் வந்து கோட்லயே வந்து கொண்டு வரதுக்கு உண்டான வேலைகளை நாம செய்யணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் பில்லர். செகண்ட் பில்லர் வந்து பாத்தீங்கன்னா கவர்னன்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க். There are a lot of governance and standards and complaints which are being set. இந்த மாதிரியான ஏஐ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஐஎஸ்ஓ 42001, அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்டாண்டர்டு, அதுக்கப்புறம் நிஸ்ட் ஏஆர்எம்எஃப் இது இருக்கு. அதுக்கப்புறம் ஆக்சஸ் அண்ட் ஆத்தென்டிகேஷன், இதை வந்து நம்ம வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப லீஸ்ட் ப்ரிவிலேஜஸ் கொடுக்கணும். அதன் இல்லாம ஆத்தென்டிகேஷன் ஒர்க் ப்ளோஸ், ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் இது எல்லாத்தையும் பக்காவா பண்ணணும். கோட் கவர்னன்ஸ், அதாவது இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோட் செக்யூரிட்டி இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பக்காவா இருக்கணும். எம்சிபி செக்யூரிட்டிலையும் நம்ம அப்புறம் டேட்டா லாஸ், ஏஐ ஜென்ரேட்டட் கான்டென்ட் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பக்காவான செக்யூரிட்டி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையும் தாண்டி ப்ராம்ப்டே ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்புறம் வந்து ஏஎம்எல் பிஹேவியர்ஸ், சப்ளை செயின், நம்மளுக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய சப்ளையர்ஸனுடைய மெட்டீரியல்ஸ் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து செக்யூரிட்டி ஸ்கேன் பண்ணணும். வல்னரபிலிட்டி, பெனிட்ரேஷன் டெஸ்டிங் இது எல்லாத்தையும் பண்ணணும். அப்புறம் எத்திக்கல் ஏஐ கார்ட்ரைல்ஸ் வந்து நம்ம வந்து ஆர்கனைசேஷன்ல வந்து ரெஸ்பான்சிபிள் ஏஐ வந்து செட் பண்ணணும் அப்படின்றத வந்து ரொம்ப முக்கியமா வைக்கணும். ஏஐ பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு ஒன்று இருக்கு. நமக்கு வந்து சாஃப்ட்வேர் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா நம்மளோட ஏஐ யூசேஜ் இன்க்ரீஸ் ஆனதுனால நம்மளோட சப்ளையரோடது, நம்மளுடைய இது எல்லாமே ஏபிஐ இது எல்லாமே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா ஏஐ பில்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ரெடி பண்ணி நம்ம என்னென்ன மாடல் யூஸ் பண்றோம், நம்ம டேட்டா டூலு, எம்சிபி சர்வர், எக்ஸ்டர்னல் சர்வீஸ் இது எல்லாத்துக்கும்
ரிஸ்க்கை வந்து குவான்டிஃபை பண்ணி அதை நம்ம வந்து பக்காவா செட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத பண்ணீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா எவ்வளவு நமக்கு எக்ஸ்போஷர் இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு ரிஸ்க் விசிபிலிட்டியில கிடைக்கும். அடுத்தது மேண்டேட்டரி வைப் செக்யூரிட்டி ரிவ்யூஸ் வந்து பண்ணணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராம்ப்ஸை வந்து ரெகுலரா வந்து ஆடிட் பண்ணணும். அதன் இல்லாம அவுட்புட் வந்து ட்ரிஃப்ட் வந்து கரெக்டா நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றத வந்து செய்யணும். அப்புறம் இன்டர்னல் டூல்ஸ் எல்லாம் வந்து கஸ்டமர் ஃபேசிங் டூல்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஏஜென்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் பேஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணி நம்ம வந்து நம்மளோட ரிஸ்க் எக்ஸ்போஷர் எவ்வளோ இருக்கு அப்படின்றத வந்து பக்காவா செட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ப்ராம்ப்ட் ரிவ்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போதைக்கு இருக்கிற நியூ கோட் ரிவ்யூ. இப்போ ஏஜென்ட்ஸுக்கு வந்து ரைட் அண்ட் டிப்ளாய் ஆக்சஸ் கொடுத்தா அது வந்து பெரிய சீரியஸான டிசைன் ஃப்ளா ஆயிடும். அதை நம்ம வந்து செய்யக்கூடாது. அதே மாதிரி எம்சிபி இருக்குல்ல, எம்சிபி தான் வந்து பேசிக், அதுவும் ஒரு ஏ ஏஜென்ட் தான். அதனால எந்த டூல்ஸ், எந்த ஏபிஐ, எந்த டேட்டா சோர்ஸ் ஆக்சஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து மாதிரி நம்ம வந்து அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா எம்சிபி வந்து ஒரு ஃபார்மலா அதை நம்ம வந்து பண்றது இல்லை. அது அடார் டூல் மாதிரியும் ஷேடோ எம்சிபி சர்வர்ஸும் நம்ம நிறைய ஹார்ட் கோடட் என் பாயிண்ட்ஸும் யூஸ் பண்றோம். அப்படி நம்மள்ட்ட எம்சிபி ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா ஏஐ ஏஜென்ட்டே நமக்கான சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம வந்து லூஸ் பண்றதுக்கான கார்ட் ரயில்ஸ் இல்லாம நம்ம வந்து அதை லூஸ் பண்றதுக்கான நிலைமைக்கு கொண்டு போயிடும். அதனால நமக்கு வந்து என்னன்னா எம்சிபிக்குன்னு தனியா செக்யூரிட்டி ரூல் செட் பண்ணணும். அப்ரூவ்டு டூல்ஸ் மட்டும் லிஸ்ட் இருக்கணும். ஆடிட்டட் எம்சிபி சர்வர்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நோ சீக்ரெட் டோக்கன், கிரெடென்ஷியல்ஸ், பாஸ்வேர்ட்ஸ் இதெல்லாம் ப்ராம்ப்ட்ல வந்து போகக்கூடாது. எதையுமே ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது. எம்சிபிக்கே லீஸ்ட் ப்ரிவிலேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும். அதனால ஏஐ ஏஜென்ட்டுக்கு ஹியூமனுக்கு தராத ஆக்சஸ் எதையுமே ஏஐக்கு தரக்கூடாது. எம்சிபி செக்யூரிட்டி எதையுமே இக்னோர் பண்ணக்கூடாது. ஏஐ ஏஜென்ட்ஸ் தான் நம்மளுடைய அடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்சைடர் த்ரெட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏஐ ஏஜென்ட் தான். ஏன்னா நீங்க வந்து ஒரு ராட்சசனை உள்ள விட்டு அவனுக்கு ஃபுல் ப்ரிவிலேஜ் கொடுத்தீங்கன்னா எந்திரன்ல வர மாதிரி கடைசியா நீங்க அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, இப்ப பில்லர் 3 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்கா சைபர் செக்யூரிட்டியில இருக்கிற டெக்னாலஜி ஸ்டாக். எஸ்ஐஇஎம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லாக்ஸ் எல்லாம் அக்ரிகேட் பண்ணி த்ரெட் கோரிலேஷன் பண்ணும். அதுக்கான டூல்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸ்ப்ளங்க், ஐபிஎம் கியூரேடார், மைக்ரோசாஃப்ட் சென்டினல், சுமோலாஜிக் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சில டூல்ஸ். விஷால், உங்க கொஸ்டினை வந்து நீங்க வந்து பார்க் பண்ணி வச்சுங்க. செஷன் முடிஞ்ச பிறகு வில் டிஸ்கஸ். ஓகே, என் பாயிண்ட் டிடெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரியல் டைம்ல இருக்கணும் எக்ஸ்டிஆரும் இதுவுமே. அப்போ வந்து கிளவுட் ஸ்ட்ரைக்கு, ஃபால்கன், மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர், டெலிக்ஸ், சைபர் ரீசன் இது எல்லாம் வந்து அந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நீங்க ஏஐ அடாப்ஷன் போறீங்கன்னா அதுக்கு உண்டான டூல்ஸ் டெக்னாலஜி ஸ்டாக் இல்லைன்னா நம்ம வந்து ரொம்ப வல்னரபிள் ஆயிடுவோம். ஏன்னா இப்போ நம்ம நார்மலா கோட்ஸ் வச்சு பண்ணும்போதே நம்ம இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ இது ஏஐல பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய இதாயிடும், வீக் ஆயிடுவீங்க. ஏன்னா அதுக்கான டூல்ஸ் இல்லாம உங்களால அந்த ஏஐ ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ ஸ்டோர் பண்ணும்போது ஆட்டோமேட்டட் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ் பண்ணணும். ஏன்னா ஏஐ இருக்கும்போது என்ன பண்ணுன்றது உங்களுக்கு தெரியாது. நம்ம யூஸ் பண்ற மாடல் இல்ல எக்ஸ்டர்னல் த்ரெட் என்ன பண்ணுன்றது தெரியாது. அதனால நமக்கு வந்து ஆட்டோமேட்டட் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ் செட் பண்ணி வச்சீங்கன்னா மட்டும்தான் அதை வந்து செய்ய முடியும். கார்டெக்ஸ், எக்ஸோர், ஸ்ப்ளங்க், பேண்டம், சர்வீஸ் நவ், ரேபிட் 7 இது எல்லாம் வந்து சோர் டூல்ஸ். இது மாதிரியான டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம எந்த டூல்ஸையும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல, நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக சொல்றோம். ஓகே, எக்ஸ்டெண்டட் டிடெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அக்ராஸ் ஆல் சர்ஃபேசஸ். நம்ம வந்து வெறும் என் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்காம நம்ம எக்ஸ்டெண்டட் சர்ஃபேஸ், கிளவுடு இது எல்லாத்தையும், இமெயில் இது எல்லாத்தையும் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிளவுட் ஸ்ட்ரைக்கு, சிஸ்கோ செக்யூரெக்ஸ், சிமெண்டிக்கு, ட்ரெண்ட் மைக்ரோ இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த டெக்னாலஜி ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு இதாகும். இந்த ஸ்பேஸ் ரொம்ப எவால்விங்கா இருக்கு. நிறைய வந்து நியூ டூல்ஸ் வரும். பட் ஸ்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டூல் ஸ்ட்ராட்டஜி வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. ஏன்னா ராங் டூல்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து கில் பண்ணிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா எஸ்ஐஎம் வித்தவுட் சோர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நாய்ஸ் தான். ஸோ நீங்க வந்து எஸ்ஐஎம்ல வந்து லாக் அக்ரிகேஷன் இதெல்லாம் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டட் ரெஸ்பான்ஸ் வந்து நீங்க ஆல்ரெடி செட் பண்ணி வைக்கணும்.
ஸோ லாக்ஸையும் நம்ம ஸ்டடி பண்ணணும், ஆட்டோமேட்டட் ரெஸ்பான்ஸும் செட் பண்ணி வைக்கணும், இடிஆரும் இருக்கணும், எக்ஸ்டிஆரும் இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல் கவரேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து இதுல நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். ஸோ அடுத்தது நமக்கு ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இங்க வைப் கோட் பண்றோம், அதை எப்படி செக்யூரா பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ இருக்கிறவங்களுக்கான மேஜரான கொஸ்டினா இருக்கு. ஸோ உண்மையா டெவலப்மெண்ட்டை வந்து ஃபாஸ்ட் ஆகும், பட் அது ரொம்ப நம்மளை வந்து கேர்லெஸ்ஸாகவும் மாற்றும். ஸோ செக்யூரிட்டி சிஐசிடிக்குள்ள நம்ம எம்பெட் பண்ணி டெவ்செக்ஆப்ஸ் பண்ணலைன்னா பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணலைன்னு வச்சுங்களேன், அது வந்து நமக்கு மிகப்பெரிய த்ரெட்டா வந்து நிற்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பேசுறோம்னா, ஃபர்ஸ்ட் டெவலப்பர் வந்து எம்பவர் பண்ணணும், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், செக்யூர் கோடிங் ப்ராக்டிசஸ்லாம் நமக்கு அவங்களுக்கு சொல்லி தரணும். அப்புறம் ஏஐ த்ரெட் வெக்டர்ஸ் என்னென்ன இருக்குன்றத சொல்லணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வைப் கோடிங்ல வந்து எம்சிபி செக்யூரிட்டி செக்லிஸ்ட் இன்னும் கம்மிங் ஸ்லைட்ஸ்ல வந்து அதை பத்தி பேசுறோம். அதையும் வந்து நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ப்ரோஆக்டிவ் செக்யூரிட்டி அவேர்னஸ் வந்து டெவலப்பரை வந்து ட்ரைனிங் மூலியமா அந்த கல்ச்சரை டெவலப்பர் லெவல்லே கொண்டு வந்துடணும். ஓகே, அடுத்தது ஆட்டோமேட்டட் இது டூல்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணணும். சாஸ்ட், எஸ்சிஏ, டேஷ் டூல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சிஐசிடி பைப்லைன்ல டைரக்டா போட்டு செக்யூரிட்டி செக்ஸ் ஏஐக்கு வந்து ரெகுலராக பண்ணணும், ஏஐ ஜென்ரேட்டட் கோடுக்கு. ஸோ அப்போதான் கம்ப்ளைண்ட்ஸ் டிப்ளாய்மெண்ட்டுக்கு முன்னாடியே அதை கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி அந்த இன்டகிரேஷன்லாம் செக் பண்ண பிறகுதான் நம்ம போடணும் அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப ரொம்ப அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அந்த கார்ட் ரைல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதுல. ஸோ அதுதான் பாலிசி. அதுக்கு வந்து இதை செய்யறதுக்கு நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வி நீட் டு ஹேவ் அன் எக்ஸ்டென்சிவ் பாலிசி ஆன் ஹவு வி ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் த ஆட்டோமேட்டட் கார்ட் ரைட்ஸ். அப்புறம் ஏஐ அசிஸ்டட் கோடிங்க்கு என்னென்ன பாலிசி நம்ம வந்து இது பண்ண போகிறோம், நம்ம சீக்ரெட்ஸு, ஏபிஐ கீஸு, இது எல்லாத்தையும் பாஸ்வேர்ட்ஸ், அப்புறம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் டேட்டா, இது எல்லாத்தையும் வந்து ப்ரொடெக்டடாக வைக்கணும், அதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது ப்ராம்ப்டில். சில விஷயத்த நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஹார்ட் கோட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பண்ணுறது எல்லாத்தையுமே ஏஐ யூஸ் பண்ணும்போது, நம்ம பண்ணுற மாதிரி ஏஐ யூஸ் பண்ணும்போது பண்ணீங்கன்னா தென் வில் எண்ட் அப் இன் டீப் ஷிட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது இது எல்லாமே நீங்க பண்ணீங்கன்னா கூட என்ன ஆகுன்னா, இது வந்து ஏஐ வந்து ரொம்ப எவால்விங்கா இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா கண்டினியூஸ் மானிட்டரிங் அண்ட் ஃபீட்பேக் வந்து செஞ்சே ஆகணும். அப்படி பண்ணாதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக்ஸ் மானிட்டரிங் வந்து பண்ணணும். வைப் கோடிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம அதை லாக் பண்ணி வைக்கணும். ரெகுலராக செக்யூரிட்டி ரிவ்யூ, இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணணும். பாலிசி அதுக்கு தகுந்தாப்புல நடந்த இன்சூரன்ஸ்லேருந்து லெசன்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி அடாப்ட் பண்ணணும். அப்போதான் நம்ம புதுசாக வர ஏஐ த்ரெட்ஸுக்கும் இன்டர்னல் ஆடிட் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற இன்புட்ஸுக்கும் அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒரு இன்ஃபர்மேஷன், ரொம்ப ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி சிஐசிடி இல்லாமல் இருந்து எம்பர்ட் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா, ப்ராம்ப்டுக்குள்ள நம்ம சீக்ரெட்ஸ் ஏதாவது போச்சுன்னா அதுக்கப்புறம் பிரிச்சு கன்ஃபார்ம்டா கேரண்டீட் அப்படின்றது நம்மளோட மைண்ட் செட்லயே நாம வந்து இதை எம்பர்ட் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளோட முக்கியமான கல்ச்சரா இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ பெஸ்ட் ப்ராக்டிஸ், செக்யூர் கோடிங் பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபார் ஏஐன்றா வந்து பார்த்தீங்கன்னா கோட் ரிவ்யூ அண்ட் வேலிடேஷன். ஹியூமன் ரிவ்யூ ஃபார் ஏஐ ஜென்ரேட்டட் கோட் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க, நான் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது என்கிட்ட சொல்றாங்க, நாங்க வந்து இப்போ கோட் ரிவ்யூ எல்லாம் ஏஐ வச்சே பண்றோம், 100% அது ரொம்ப ஈஸியா இருக்கு, நாங்க வந்து எங்களோட கோடிங் கைட்லைன்ஸ் இது எல்லா டாக்குமெண்ட்டையும் ஷேர் பண்ணிட்டோம், அதுல இருந்து பண்ணிடுறோம் அப்படின்னா அது பண்ணும், அது ஏஜென்ட் வந்து பண்ணும், அதுல நான் வந்து இது சொல்லலை. பட் அதை பிளைண்டா பிலீவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிக்வஸ்டா நான் இங்க வைக்கிறேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து வல்னரபிலிட்டிஸ் இது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணா கூட நாம பண்ணும்போது நிறைய லாஜிக் ஃபிளாஸ் இது எல்லாமே ஏஐ ஓகே சொன்ன பல விஷயங்கள் வந்து நமக்கு இதுல வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் பண்ண முடியும்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா சொல்றேன். அதே மாதிரி இன்புட் சானிடேஷன் அண்ட் வேலிடேஷன், நம்ம வந்து எல்லா இன்புட்டையும் சானிடைஸ் பண்ணி வேலிடேட் பண்ணணும். ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸ், இது டேட்டா பாய்சனிங், அப்புறம் மாடல் இன்ட்ராக்ஷன் வந்து சேஃபா இருக்கிறதுக்கு உண்டான என்ஷூர் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம வந்து எல்லாத்தையும் சானிடைஸ் பண்ணிடணும். நம்ம ஏபிஐ கீஸ் எல்லாம் கண்ணாமலாம் எடுத்து வைக்கணும்னு பார்க்கணும். இதுல நான் வந்து ஒரு ஒரு சின்ன இது சொல்றேன். நிறைய வைப் கோடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஏபிஐ கீஸ் எல்லாத்தையும் வந்து நோட் பேட்ல வந்து சேவ் பண்ணி வைக்கிறது அப்படின்றது வந்து
நம்ம ஒரு பழக்கமா வச்சிருக்கோம். நோட் பேட்ல வச்சிருந்தோம்னா சர்ச் பண்ணி இது பண்ணாதுன்னு. இப்ப சிஎல்ஐ எல்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் கிவிங் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஆக்சஸ் டு த ஏ ஏஜென்ட். அப்போ சாரி, ஏ இது எல்எல்எம்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம். அப்போ வந்து அது வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் ஆக்சஸ் ஆல்மோஸ்ட் எனி திங் அக்ராஸ் யுவர் சிஸ்டம். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுலேருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய அட்டாக்ஸ் நடக்கிறதுக்கும் இது நடக்கிறதுக்கும் நமக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓப்பனா நம்ம ரைட் அண்ட் அப்டேட் கர்ட் எல்லாம் வந்து அவனுக்கு கொடுத்துருந்தோம்னா அது அது வந்து எங்க போய் முடியுன்றது நமக்கு தெரியாது. நம்ம கோடையே வந்து அதை எடிட் பண்ணலாம். நமக்கு நம்ம டெஸ்டிங் எல்லாம் முடிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்க கோடையே அது வந்து எடிட் பண்ணலாம். ஸோ அதனால அந்த சிஐசிடி செக்யூரிட்டியை நம்ம வந்து பக்காவா இது பண்ணணும். ஓகே, அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ், ஃப்ரேம் ஒர்க்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டிபெண்டன்சி இருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து பக்காவா மேனேஜ் பண்ணணும். சப்ளை செயின் ரிஸ்க் வந்து ஏஐல வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ நான் வந்து எல்லாம் பக்காவா வச்சிருக்கேன் சார், நான் என்னோட வெண்டர் வந்து ஏஐ யூஸ் பண்றாரு, நாங்க வந்து ஆடிட்டுக்கு ஒரு டூல் யூஸ் பண்றோம், அந்த டூல் வந்து ஏஐல இருந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஏஐ பில் ஆஃப் மெட்டீரியல் சொன்னால அதுல வந்து நம்ம இது எல்லாத்தையும் இந்த டிபெண்டன்சி எல்லாத்தையும் மேக் பண்ணி எது எதுல எவ்வளவு ரிஸ்க் எக்ஸ்போஷர் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பக்காவா பிளான் பண்ணி அந்த சப்ளை செயின் ரிஸ்க்கை நம்ம மிட்டிகேட் பண்றதுக்கு ஒர்க் பண்ணணும். இல்லைன்னா இந்த டிபெண்டன்சினாலேயே நமக்கு நிறைய பிரச்சனை வந்து வரத்துக்கு அதிகமா இருக்கும். அதே மாதிரி எரர் ஹேண்ட்லிங் அண்ட் லாகிங் நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம எரர் ஹேண்ட்லிங் அப்புறம் இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் இது மாதிரியான லாக்ஸ் எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணி அனாமாலிட்டிஸ், மிஸ்யூஸ் அண்ட் பொட்டன்ஷியல் பிரீச்சஸ் எல்லாத்தையும் பக்காவா ட்ராக்அவுட் பண்ணி அதை எல்லாத்தையும் வந்து நடக்காம இருக்கிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸை வந்து நம்ம என்ஷூர் பண்ணி கார்ட் ரயில் செட் பண்ணணும். அதே மாதிரி செக்யூர் கான்ஃபிகரேஷன்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுல வந்து இந்த ஏபிஐ கீஸ் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்தையும் ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து ரொம்ப லிமிட் பண்றது. வாட் இஸ் நீடட் ஹேஸ் டு பி கிவன் ஆக்சஸ் டு ஏஐ, நாட் தட் யூ கிவ் பிளைண்டா நம்ம எல்லாத்தையும் ஃப்ரீ சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணும்போது அக்செப்ட் பண்ணுவோம்ல, அது மாதிரி அக்செப்ட் பண்ணாம we need to be very clear on what level of access we give it to the AI and other supply chain applications. ஸோ இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா ஏஐ ஜென்ரேட்டட் கோட்னா அது வந்து ப்ரொடக்ஷன் ரெடி கிடையாது, அதை 100% நீங்க வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியாது. டிஃபால்ட்டா அதை வந்து அன்ட்ரஸ்டடா தான் வச்சுக்கணும். அதனால நீங்க வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷனை கம்பல்சரியா யூஸ் பண்ணணும். அதுல வந்து சானிடேஷன் எல்லாத்தையும் பக்காவா பண்ணணும், அதுல இருக்க டிபெண்டன்சி எல்லாத்தையும் கரெக்டா மேப் பண்ணணும். ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் வந்து அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். அதை வந்து நீங்க கம்பல்சரியா புரிஞ்சுக்கணும். லாகிங் இல்லைன்னா இன்வெஸ்டிகேஷனே பண்ண முடியாது. என்கிட்ட லாக் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி ஒரு அட்டாக் நடந்துச்சுன்றதே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதனால இந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ல இதை அவசியம் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஐ எம் கிவிங் இட் அஸ் அ ரிக்வெஸ்ட் டு யூ. சரி, இது எப்படி வந்து பிரின்சிபல் இப்போ இதெல்லாம் நல்லா சொல்றீங்க சார், இது எப்படி சார் வந்து ப்ராக்டிஸ்ல கொண்டு போகலாம் அப்படின்னீங்கன்னா பிரின்சிபல்ல இருந்து ப்ராக்டிஸ் கொண்டு போற ரோட் மேப் தான் இது. இதை நீங்க வந்து கோட் ரிவ்யூ வந்து கம்பல்சரியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். செக்யூரிட்டி சாம்பியன்ஸ் வந்து செக்யூரிட்டி கான்சியஸ்னோட டெவலப்மெண்ட் கல்ச்சரை வந்து டீம்ஸ்ட கொண்டு வர்றோம். அதனால என்ன ஆகும்னா ஒருத்தர் இந்த செக்யூரிட்டி ஆஸ்பெக்டையும் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க எல்லாரும். ஸோ நம்ம வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க, 2 இல்லைன்னா 3 பேர். அதை வந்து அதுல வெறும் கோடை மட்டும் ரிவ்யூ பண்ணாம அதுல இருக்க செக்யூரிட்டி இதையுமே நம்ம பாலிசி செட் பண்ணி அதையும் வந்து நம்ம வந்து ஒர்க் ஃப்ளோல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இது அணியில நம்ம என்ன பண்ணுவோம்னா சாஸ், சிஏ, டாஸ், அப்புறம் வந்து டெவ்செக்ஆப்ஸை வந்து சிஏசிடியில வந்து இன்டகிரேட் பண்றது, இது எல்லாத்தையும் பண்ணி நம்ம பண்றப்ப என்ன ஆகுதுன்னா அது வந்து பைப்லைன் ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணி ஹியூமன் ரிட்டர்னும் சரி ஏஐ ஜென்ரேட்டடும் சரி அதுல என்ன வல்னரபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத வந்து நமக்கு கிளியரா வந்து சொல்லும். ஸோ இந்த ஆட்டோமேட்டட் செக்யூரிட்டி ஸ்கேனிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஏஐ ஏஜென்ட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப செக்யூரா வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ வந்து வேலிடேஷன், ரேட் லிமிட்டிங், ஏபிஐ செக்யூரிட்டி இது எல்லாத்தையும் வந்து நம்ம பண்ணோம்னா தான் நம்ம இன்டர்ஃபேஸஸ் எல்லாத்தையும் ஏஐ ஏஜென்ட் இன்ட்ராக்ஷன் வந்து பக்காவா இருக்கும். அதனால நமக்கு வந்து சிஸ்டம் அண்ட் சென்சிட்டிவ் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா மிஸ்யூஸ் ஆகாம நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால அதை நம்ம கண்டிப்பா செய்யணும். இது எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா கூட நம்ம வந்து நம்ம இந்த மானிட்டரிங், லாகிங் மானிட்டரிங் பண்றோம் இல்லையா, அதை வந்து அனாமாலிட்டிஸ் டிடெக்ஷன் ரியல் டைம்ல வந்து பண்ணணும்னா தான் நம்ம வந்து அதை குவிக்கா ஐடென்டிஃபை பண்ணி
ஏதாவது சஸ்பீஷியஸ் ஏஐ பிஹேவியர் த்ரெட் இருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். சரி, இது எல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னா முடியுமான்னு கேட்டா, எவ்ரி குவார்ட்டர்லி வந்து நம்ம வந்து செக்யூரிட்டி ஆடிட் பண்ணணும், பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணணும். செக்யூரிட்டி பாலிசிஸ்ல ரெகுலரா நம்ம லேர்ன் பண்ண கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ் படி நம்ம என்னென்ன அட்டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம லாக்ஸ்ல பார்த்துருக்கோமோ அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கான பாலிசிஸ் அதுக்குண்டான விஷயத்தை செட் பண்ணி அதை எல்லாத்தையும் இம்மிடியட்டா ஏஐ கார்ட்ரைல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உடனே டீமுக்கு ட்ரைனிங் பண்ணிடணும். அப்பதான் வந்து இப்ப இருக்கிறதே நீங்க வந்து சல்தா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டீங்கன்னா நாளைக்கு வந்து இன்னும் சிவியரா அட்டாக் வரும்போது நம்ம டீம் வந்து பாத்தீங்கன்னா வி பிகம் மோர் வல்னரபிள். அதனால இது எல்லாத்தையும் பக்காவா ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றது வந்து இதை பண்ணணும். இந்த ட்ரைனிங் இது எல்லாத்தையும் இந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி ப்ராசஸ் ஆஃப் அவர் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த ரோட் மேப் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இது எக்ஸிகியூஷன் ஃபோக்கஸ்டா தான் சொல்லியிருக்கோம். செக்யூரிட்டி சாம்பியன்ஸ் இல்லைன்னா ஏஐ வெலாசிட்டி இருக்கும், ஆனா செக்யூரிட்டி வந்து கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிடும். அந்த ஏஐ வெலாசிட்டி வந்து செக்யூரிட்டியை கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதனால நம்ம வந்து செக்யூரிட்டி சாம்பியன்ஸ் வந்து செட் பண்ணி இதை கரெக்டா வந்து ரிவ்யூ பண்றது போறது வர்றதுன்றதை வந்து நம்ம வந்து கம்பல்சரியா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ரிக்வஸ்ட். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா டெவலப்பர் செக்லிஸ்ட், இது கொஞ்சம் சின்னதா இருக்கு, அதனால நான் கொஞ்சம் இதை பெருசு பண்ணிடுறேன். ப்ரீ டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட செக்யூரிட்டி ரிக்குவயர்மெண்ட் என்னன்றதை வந்து நம்ம டிசைட் பண்ணிடணும். அப்புறம் த்ரெட் மாடல் ஃபார் த ஃபியூச்சர் என்னென்ன த்ரெட் மாடல் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிடணும் அது ஃபர்ஸ்ட். அடுத்தது என்னென்ன ஏஐ மாடல் கேப்பபிலிட்டிஸோ லிமிடேஷன்ஸோ அதை கரெக்டாக ரிவ்யூ பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணிடணும். இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா கார்ட் ரைல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஃபார் ஏஐ ஏஜென்ட்ஸ் பிஹேவியர் இது என்னன்றது இது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரீ டெவலப்மெண்ட்டே பக்காவா செட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் நடக்கும்போது ஆஸ் அ செக்யூரிட்டி செக்லிஸ்டா நம்ம வந்து சீக்ரெட்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, ஏபிஐ கிரெடென்ஷியல்ஸ் இது எல்லாத்தையும் ப்ராம்ப்ட்ல வந்து இது பண்றத பண்ணி ஹார்ட் கோட் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா தட் யூ எண்ட் அப் இன் அ டிசாஸ்டர். ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள், சீக்ரெட் மேனேஜர், சென்சிட்டிவ் டேட்டா இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். இதை நம்ம வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஏஐ ஜென்ரேட்டட் கோட் பண்ணும்போது செக்யூரிட்டி பெஸ்ட் ப்ராக்டிசஸை நம்ம வந்து அந்த இதே ப்ராம்ப்ட்லேயே அதை வந்து இன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கணும். நான் சொல்றது வந்து செக்யூரிட்டி ப்ராக்டிஸை நீ இப்படிதான் கோட் பண்ணணும் இப்படிதான் பண்ணணுன்றத வந்து ப்ராம்ப்ட்லேயே கொண்டு வரணும். டோக்கன்ஸை மனசுல வச்சுட்டு அதை செய்யாம விட்டோம்னா தென் வில் எண்ட் அப் இன் கிரேட் ப்ராப்ளம். அதன் இல்லாம கோடை கமிட் பண்ண போறதுக்கு முன்னாடி ஹியூமன் ரிவ்யூ பண்ணணும். கோடை கம்ப்ளீட்டா வந்து நீங்க என்னதான் ஏஐ வச்சு ரிவ்யூ பண்ணீங்கன்னா கூட நம்ம வந்து ஹியூமனை வச்சு கம்பல்சரியா ரிவ்யூ பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் வந்து அதை ஃபுல்லா வேலிடேட் பண்ணி இதெல்லாம் சரியா இருக்கா இல்ல தேவையில்லாத ஏதாவது இருக்கா இல்ல லாஜிக்கும் கரெக்டா இருக்கான்றத ஹியூமனை வச்சு டீம் வச்சு ரிவ்யூ பண்றது அப்படின்றது வந்து கோட் ரிவ்யூன்றது வந்து மஸ்ட். ஓகே, வேலிடேட் பண்றதுன்றது வந்து மஸ்ட். அப்புறம் வந்து கோட் ரிவ்யூ ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர் இன்புட்ஸ் வேலிடேஷன் அவுட்புட் என்கோடிங் இது எல்லாத்தையும் வந்து பக்காவா வெரிஃபை பண்ணணும். ஹார்ட் கோடட் கிரெடென்ஷியல்ஸ் ஏதாவது இருக்கா, சென்சிட்டிவ் டேட்டா லீக்கேஜஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ ஜிடிபிஆர் எல்லா ஊர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவசி டேட்டா ப்ரொடெக்ஷன்ல கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்துருச்சு. அதுக்கான ஹெவி ஃபைன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இல்லாமல் இதை வந்து செய்யாமல் வந்து ஓவர் சைட்ல விட்டு மிஸ் பண்ணிட்டோம்னா தென் இட் வில் எண்ட் அப் இன் அ டிசாஸ்டர். ஓகே, எரர் மெசேஜஸ் வந்து லீக் ஆகாம சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் எதுவும் லீக் ஆகாம நம்ம வந்து கரெக்டாக என்ஷூர் பண்ணிடணும். ஆத்தென்டிகேஷன் அப்புறம் ஆத்தரைசேஷன் லாஜிக் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதே மாதிரி சாரி 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 செக்யூரிட்டி அது மாதிரி வந்து ஏற்கனவே சொன்னதுதான் சாஸ்ட் எஸ்சிஏ டாஸ்ட் ஸ்கேன்ஸ் எல்லாத்தையும் பக்காவாக பண்ணிடணும். ஏஐ டச் பாயிண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா ஃபைல்ஸ்லையும் பக்காவாக பண்ணிடணும். செக்யூரிட்டி டெஸ்டிங் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் கம்பல்சரியா பண்ணணும். ஃபெயில்டு பில்ட்ஸை வந்து கிரிட்டிக்கல் செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து பில்ட்ஸை வந்து ஃபெயில் பண்ணிடணும். அப்புறம் லீஸ்ட் ப்ரிவிலேஜ் அண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் மட்டும்தான் டெப்ளாய் பண்ணணும். ஓகே, இது வந்து டெஸ்டிங் அண்ட் டெப்ளாய்மெண்ட் இது முடிச்சுட்டு தான் நம்ம டெப்ளாய் பண்ணணும் அப்படின்றது இருக்கணும். எந்த காம்ப்ரமைஸும் நம்ம இதில் வந்து வச்சுக்க கூடாது. ஓகே, போஸ்ட் டெப்ளாய்மெண்ட் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா ஏஐ ஏஜென்ட்டை மானிட்டர் பண்ணணும், அதனோட பிஹேவியர், ஏபிஐ யூசேஜ் பேட்டர்ன்ஸை வந்து பக்காவாக ஸ்டடி பண்ணணும், எல்லா ஏஐ ஆக்டிவிட்டிஸையும் லாக் பண்ணணும். அது ஆடிட் ட்ரைல்ஸுக்காக நமக்கு தேவைப்படும்.
அதே மாதிரி அனாமலிட்டிஸ் என்னென்ன இருக்குன்றதையும் அதுக்கு அலர்ட்ஸ் வச்சு உடனே அதுக்கு வந்து ஒர்க் பண்றதுக்கான இது பண்ணிக்கணும். ரெகுலரா செக்யூரிட்டி ரிவ்யூ அண்ட் அப்டேட்ஸ் வந்து ரெகுலரா வச்சுக்கணும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரீ டெவலப்மெண்ட்ல இருந்து போஸ்ட் டெவலப்மெண்ட் வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிருக்கோம். இது அணியில உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா தேவை, செக்யூரிட்டிக்கு தேவைன்னு நீங்க வந்து ஃபீல் பண்றீங்களோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து உங்களோட இந்த ப்ராசஸ்ல நீங்க இந்த 5 ப்ராசஸ் வச்சுக்கிட்டு நீங்க அதுல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட உங்களுக்கு பேஸ்ட் ஆன் யுவர் நீட் வந்து நீங்க இந்த செக்லிஸ்ட்டை வந்து இது பண்ணிக்கலாம். இந்த செக்லிஸ்ட் வந்து டெவலப்பர் மிஸ்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்சூரன்ஸா இருக்கும். கிரிட்டிக்கல் இஷ்யூ வந்தா இது வந்து கண்டிப்பா பில்டு ஃபெயிலியர் ஆகும். ஓகே, இது வந்து அது ஒரு டிஸ்கஷன் பாயிண்டே இல்லை. அதனால நீங்க இந்த செக்யூரிட்டி செக்லிஸ்ட்டை இதை மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவைப்படுறதையும் நீங்க அடிஷனலா நீங்க உட்காந்து பிரெயின் ஸ்டாம் பண்ணி இந்த கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல நிறைய இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான செக்யூரிட்டி வைப் அவுட் பண்ணும்போது ரொம்ப செக்யூர்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ முக்கியமா நான் சொன்னேன் இந்த எம்சிபி செக்லிஸ்ட் சொன்னேன். ஓகே, இதுல எம்சிபி செக்யூரிட்டி செக்லிஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா ஏஐ ஜென்ரேட்டட் கோடையும் அன்ட்ரஸ்டடா தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். ஓகே, அது என்னதான் அது எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணி வந்தா கூட அதை வந்து நம்ம வந்து ஹியூமன் வேலிடேஷன் கம்ப்ளீட்டா இருக்கணும், ஹியூமன் ரிவ்யூ இருக்கணும், டெஸ்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த செக்யூரிட்டி டெஸ்டிங் எல்லாத்தையும் பாஸ் பண்ண பிறகுதான் அதை நம்ம வந்து மர்ஜி கொண்டு போகணும். ஓகே, எம்சிபி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா எம்சிபியுமே ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ட்ரஸ்டட் எம்சிபி மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ணணும். செக்யூரிட்டி ரிவ்யூ பண்ண எம்சிபி சர்வர்ஸ் அண்ட் டூல்ஸை மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஷேடோ என் பாயிண்ட்ஸ் எது இருந்துச்சுனாலும் அதை நம்ம வந்து கம்பல்சரியா பிளாக் பண்ணிடணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சீக்ரெட்ஸ் எது இருந்தாலுமே நம்ம வந்து அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதான். அப்புறம் பேக் அண்ட் செக்யூரிட்டியில வந்து பாத்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ், queries இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆத்தென்டிகேஷன் எல்லா என் பாயிண்ட்டும் வச்சிடணும். செக்யூரிட்டி லாஜிக்கை வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து வைக்கவே கூடாது. முக்கியமா அது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து நமக்கு எக்ஸ்போஸ் ஆகிடும் வெளியில. அதனால அதை நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி நம்ம எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி எல்லா ஏஐ டச் பாயிண்ட்ஸையும் ஃபைல்ஸ் இது எல்லாத்தையும் பண்ணணும். இது ஏதாவது ஃபெயில் ஆச்சுன்னா அதை நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான், அதை ஃபெயில் பண்ணிடணும் அப்படின்றது வந்து இது பண்ணணும். அதே மாதிரி லாக்ஸ் அண்ட் ரிவ்யூ எல்லாத்தையும் லாக் பண்ணணும். ரெகுலரா நம்ம வந்து செக்யூரிட்டி ரிவ்யூ பண்ணணும். அப்புறம் கார்ட் ரயில்ஸ் அதை பண்ணி நம்ம கிடைக்கிற லாக்ஸ் நம்ம கிடைக்கிற இன்புட்ஸை பேஸ் பண்ணி கார்ட் ரயில்ஸ்ல வந்து அப்டேட் பண்ணிட்டே வரணும். ஏஐ அவுட்புட் எதையுமே நம்ம வந்து பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் அண்ட் செக்யூரிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் செக்யூரிட்டி லாஜிக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் தியேட்டர் தான். பேக் எண்ட்ல தான் நம்ம எல்லாத்தையும் லாஜிக்கே என்ஃபோர்ஸ் பண்ணணும். எக்ஸ்போஸ் பண்ணாம நம்ம வந்து என்ஃபோர்ஸ் பண்றது தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஐ திங்க் நம்ம பேசுனதுதான் நம்ம இதுல பேசுறோம். செக்யூரிட்டி டெஸ்டிங் கைட்லைன்ஸ் என்ன பண்ணணும்னா சர்ஃபேஸ் வல்னரபிலிட்டி அதை வந்து பக்காவா ஸ்கேன் பண்ணணும். சாட்ஸ், அட்வர்சல் டெஸ்டிங், HKSS இது எல்லாத்தையும் வந்து கம்பல்சரியா நம்ம வந்து பண்ணி ஆகணும். கிரிட்டிக்கல் செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ், ஆத்தென்டிகேஷன், என்கிரிப்ஷன், ரேட் லிமிட்டிங் இதெல்லாம் கரெக்டா இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கா, கான்ஃபிகரேஷன் கரெக்டா இருக்கா, கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கணும். நார்மல் சினாரியோஸை தாண்டி அன்எக்ஸ்பெக்டட் சினாரியோஸ், HKSS, அதுக்கப்புறம் வந்து சிமுலேட்டட் HKSS, அதுக்கு யூஸ் கேஸ் எல்லாத்தையும் பார்க்கறதோட மெலிஷியஸ் இன்புட்டு, அபியூஸ் பேட்டர்ன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சப்டிலா நமக்கு என்னென்ன ஃபிளாஸ் இருக்குன்றதையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். என்னென்ன அட்டாக் சினாரியோஸ் இருக்குன்றத வந்து பார்த்தீங்கன்னா SQL இன்ஜெக்ஷன், XSS, ஆத்தென்டிகேஷன், பைபாஸ், API அபியூஸ் இது மாதிரியான என்னென்ன இருக்கோ இது எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளோட வீக்னஸ் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி பார்த்துடணும். அதை பண்ணி அதை வந்து பாஸ் ஆகுதா ஃபெயில் ஆகுதான்றத நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து பக்காவா டெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்றதுல வந்து கிளியரா நம்ம இருக்கணும். ஓகே, ஸோ எசென்சியல் ப்ராக்டிசஸ் நான் ஏற்கனவே சொன்னது தான்.
ஏஐ வந்து பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. செக்யூரிட்டி அதையும் ஷேர் பண்ணாதீங்க. ரிலை ஒன்லி ஆன் ப்ரூவன் என்கிரிப்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன். ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டா வெட்டடா இருக்கிற லைப்ரரிஸை மட்டும் இது பண்ணுங்க. அதையுமே வந்து நீங்க வந்து ரிகரஸ் செக் ஆடிட் இருக்கிறத மட்டும் ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஓகே, மற்றது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிருங்க. ஆத்தென்டிகேஷன் வந்து மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இது எல்லாத்தையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. பயங்கரமா இன்புட் வேலிடேஷன் பண்ணுங்க. என்ட்ரி பாயிண்ட்டை வந்து அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸை கம்பல்சரியா ப்ரிவென்ட் பண்ணுங்க. டெவ்செக்ஆப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் செக்யூரிட்டி செக்ஸ் போடுங்க டெப்ளாய்மெண்ட் இந்த பைப்லைனில். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா இயர்லி வல்னரபிலிட்டி டிடெக்ஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் ப்ரொடெக்டும் பண்ணும். ஓகே, ஸ்பீடு கெயின் ஃப்ரம் ஏஐ கோடிங் வந்து இஸ் ஒன்லி வேல்யூபிள். அப்போ இது எப்போன்னு கேட்டிங்கன்னா அது கரெக்டான செக்யூரிட்டி டெஸ்டிங் இதெல்லாம் பாஸ் பண்ணி வந்துச்சுன்னா தான். அது பாஸ் பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நிறைய சைலண்ட் வல்னரபிலிட்டிஸ் வந்துடும். அந்த வல்னரபிலிட்டிஸ் வந்து நீங்கள் வந்து முன்னாடியே உங்கள் அப்ளிகேஷனை வந்து காலி பண்ணிடும். அதனால நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, வேலிடேட் பண்ணுங்க. அது வந்து உங்களுடைய யூசர்ஸையும் உங்களுடைய ரெப்புடேஷனையும் ரொம்ப ப்ரிவென்ட் பண்ணும். அதனால தயவு செஞ்சு அதை செய்யுங்க அப்படிங்கிறத என்னுடைய ரிக்வஸ்டா நான் இங்க வைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா இந்த செக்யூரிட்டி ஜேர்னியை வந்து 5 ஃபேஸா சொல்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா இன்டென்ட் அண்ட் டிசைன் நம்ம ஏற்கனவே பேசுனது தான். செக்யூரிட்டி ரிக்குயர்மெண்ட்ஸை ஆரம்பத்திலேயே வந்து ஃபீச்சர் வைஸ் அனலைஸ் பண்ணி அதை எம்பர்ட் பண்ணிடுங்க அது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே. அப்புறம் ஏஐ அசிஸ்டட் டெவலப்மெண்ட் பண்றீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா ஹியூமன் ஓவர் சைட்ல தான் அந்த ஏஐ ஜென்ரேட்டட் கோடை வந்து ஒர்க் பண்ணணும். அதை வந்து பக்காவை ரிவ்யூ பண்ணணும். அதனுடைய லாஜிக்ஸ் இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். ஏதாவது தேவையில்லாத எதுவும் இருக்கான்றதை வந்து நம்ம கன்ஃபார்மா என்ஷூர் பண்ணணும். ஓகே, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி வந்தான்னு கேட்டீங்கன்னா ரிகரஸ் டெஸ்டிங் வந்து நம்ம ஏஐ ஆர்குமெண்டட் கியூஏ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா தான் அட்வர்சரியல் த்ரெட் எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட்டு. ஆட்டோமேட்டட் கவர்னன்ஸ் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் கவர்னன்ஸ் நீங்கள் செட் பண்ணுறதுனால நிறைய அன்பேக்கபிள் கேர்ட்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். அது வந்து நம்மளை வந்து பல இஷ்யூஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். அதாவது ப்ரொடக்ஷன் ரிலீஸ்க்கு முன்னாடியே நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கான கவர்னன்ஸ் வந்து நமக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும். ஓகே, கண்டினியூஸ் லேர்னிங் இது எல்லாத்துலேயும் நம்ம என்னதான் பண்ணாலும் ஏஐ வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கு. நிறைய வந்து புதுசு புதுசாக நமக்கான அட்டாக்ஸ் வரலாம். அது எல்லாத்தையும் நம்ம டாக்குமெண்ட் பண்ணி அதை ஃபீட்பேக் வந்து யூஸ் பண்ணி அதை ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா அது வந்து நமக்கு இன்னும் செக்யூர்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபேஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேஸோட இப்போ இன்டென்ட் டிசைனு அதுலேயே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஏஐ அசிஸ்டட் டெவலப்மெண்ட்டுக்கு அது வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். அதில் வந்து செக்யூரிட்டி ஃபுல்லாக வராமல் பார்க்கும். அதே மாதிரி ஏஐ அசிஸ்டட் டெவலப்மெண்ட்டில் ஏஐ என்னென்ன போகுன்றதை நம்ம வந்து கரெக்டாக வந்து அதை கேப்சர் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்மளோட கியூஏல வந்து நம்ம அட்வர்சர் டெஸ்ட் இது எல்லாத்தையுமே வந்து ரிகரஸ் டெஸ்டிங் பண்ணும்போது நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து தடுக்கும். அதே மாதிரி ஆட்டோமேட்டட் கவர்னன்ஸ் வச்சோம்னா நமக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து நமக்கு பக்காவாக வரும். இது எல்லாமே நடந்தாலும் இந்த ஃபீட்பேக் லூப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சர் டெவலப் பண்ற ஸ்ட்ரெங்தன் பண்றதுனால ஃபியூச்சர்லையும் நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். ஸோ அதனால இந்த காம்ப்ரிஹென்டிவ் செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க் வந்து பக்காவாக செட் பண்ணி அதை அடாப்ட் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணி ஒவ்வொரு டெவலப்மெண்ட் சைக்கிள்லையும் நம்ம இம்ப்ரூவ் பண்றதுல தான் நம்மளோட செக்யூரிட்டி ஒரு ஃபோர்டேவை நம்ம வந்து பில்ட் பண்ண முடியும். ஓகே, செக்யூரிட்டிங்கிறது வந்து ஒரு லைஃப் சைக்கிள். அது வந்து செக் பாயிண்ட் இல்லை. ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது முடிஞ்சிருச்சு அப்படின்றது கிடையாது. ஒவ்வொரு ஃபேஸும் ஸ்கிப் பண்ணாம பண்ணினாதான் செக்யூரிட்டி டெப்த் வந்து இல்லாம நமக்கு வந்து அக்யூமுலேட் ஆகாம நமக்கு வந்து பக்காவா வரும். ஸோ இதை வந்து இந்த 5 ஃபேஸ் ஜேர்னியை வந்து நீங்க உங்களுக்கு தகுந்தாப்புல கஸ்டமைஸ் பண்ணி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ஃபுல் லைஃப் சைக்கிள் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் செக்யூரா உங்களோட அப்ளிகேஷன் இருக்கும். ஓகே, இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ் போறோம் இன்டென்ட் அண்ட் டிசைன். இன்டென்ட் அண்ட் டிசைன்ல என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு ஃபீச்சர் அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரீஃப் எழுதுறோம். அது ப்ரொடெக்ஷன் என்னன்றதை வந்து பிளான் பண்றோம். அதை வந்து அதை பேக் பண்ணி வச்சு பின்னாடி பார்க்கலாம் அப்படின்றது இல்லாம நம்ம அப்பயே பார்க்க ஆரம்பிச்சிடுறதுனால
நமக்கு வந்து காம்ப்ரிஹென்சிவ் த்ரெட் மாடலிங் வந்து நம்மளால செய்ய முடியும். செக்யூரிட்டி இன் பிரீஃப் வந்து பக்காவா நம்ம ரெடி பண்றதுனால காம்ப்ரிஹென்சிவ் மாடலிங் செய்ய முடியும். அதனால நமக்கு என்ன ஆகும்னா அதை டாக்குமெண்ட் பண்றதுனால ஏஐ கோட் ஜென்ரேஷன் முடியறதுக்கு முன்னாடியே நம்மளோட செக்யூரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் என்னென்னன்றது வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டா தெரிய ஆரம்பிச்சிடும். அதை வந்து என்னென்ன வந்து நாம வந்து பார்த்து செய்யணுன்றது செஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாகின் ஃபீச்சர்ல வந்து நம்ம மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து போடுறோம். அதே மாதிரி என்கிரிப்டட் பாஸ்வேர்ட்ஸ் போடணும். அது பை ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ணணும். 12 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணணும். மெயின்டைன் அது பண்ணாதான் நம்ம பிசிஐ டிஎஸ்எஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பேமெண்ட் ப்ராசஸிங் வந்து ஃபிட் பண்ண முடியும். இந்த ரிக்குவயர்மெண்ட்டை நாம வந்து டிசைன் ஸ்டேஜ்லேயே கொண்டு போனாதான் இதை வந்து நம்ம பக்காவா பண்ணி கொண்டு வர முடியும். அதனால ப்ராம்ப்ட்டுக்கு முன்னாடியே செக்யூரிட்டி நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். பிரீஃபா இல்லைன்னா பிரீஃப்ல அது ஒன்று இல்லைன்னு நம்ம வந்து அதை கொண்டு வரலன்னு வச்சுங்களேன், அது ப்ராம்ப்ட்ல வராது, அப்போ அது கோட்லையும் வராது. அதனால இன்டென்ட் அண்ட் டிசைன்லயே நீங்க செக்யூரிட்டியை கம்பல்சரியா அதை வந்து ஃபோர்ஸி பண்ணி கொண்டு வரதுக்கான முயற்சியில இறங்கணும். அடுத்தது வந்து நம்மளுடைய அடுத்த ஃபேஸ் வந்து ஏஐ அசிஸ்டட் டெவலப்மெண்ட். ஸோ ப்ராம்ப்ட்லேயே நீங்க வந்து செக்யூரிட்டியை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அது பண்றதுனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து சென்சிட்டிவ் யூசர் இன்புட்டை வந்து சானிடைஸ் பண்ணும். அதன் இல்லாம பேராமீட்டரைஸ் queries வந்து நமக்கு கிடைக்கும். அது வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வந்து தடுக்கும். ஸோ அதன் இல்லாம லாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் எல்லாமே டைம் ஸ்டாம்போட நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து செய்யணும். அப்புறம் ஹியூமன் இன் லூப் நான் சொன்னதுதான், நம்ம என்னதான் ஏஐ பண்ணாலுமே ஏஐ ஏன் இதை செஞ்சுச்சு, இதனுடைய அட்டாக் சர்ஃபேஸ் என்ன, இதோட ஃபெயிலியர் மோட்ஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிவ்யூவர்ஸ் கொஸ்டின் கேட்டு அதுக்கப்புறம் தான் அதை பாஸ் பண்ண விடணும். ஸோ இந்த ரிவ்யூவர்ஸ் பண்ணாம, இந்த செக்யூரிட்டி கோட் ரிவ்யூ பண்ணாம எந்த கோடையும் மெர்ஜ் பண்ணக்கூடாது. இது எதையும் பாஸ் பண்ணாத எதையுமே இந்த செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பாஸ் பண்ணல அப்படின்னா, பாஸ் பண்ணா மட்டும் அதை வந்து நம்ம சைன் ஆஃப் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ நீங்க அது பாஸ் பண்ணி எந்த கோடு ஜென்ரேட் ஆகி வருதோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் நம்ம செட் பண்ணிருக்கிறத வந்து இது பண்ணா மட்டும்தான் செக்யூரிட்டி சைன் ஆஃப் கொடுக்கணும். நீங்க ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும், ப்ராம்ப்ட்ன்றது வந்து பாலிசி. ஆனா ஹியூமன் இன் லூப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லூப் கேட் இருக்குல்ல, அது வந்து ஆப்ஷன் இல்லை. இப்போ ஏஐ பொறுக்கிறதுனால அது கம்பல்சரி. ஸோ நம்ம ஏஐ வந்து நம்ம என்னன்னா கண்டக்டரா தான் யூஸ் பண்ண போறோம். அதனால இதை வந்து நாம கம்பல்சரியா இந்த ஏஐ அசிஸ்டட் டெவலப்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் இன் லூப்ன்றது வந்து கம்பல்சரி அப்படின்றத வந்து நம்ம கன்ஃபார்ம்டா இது பண்ணிக்கணும். ஓகே. வைப் கோடிங் வந்து டெஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் ஜென்ரேஷன் எல்லாமே பண்றதுக்கு இருந்தா கூட ஹியூமன் வேலிடேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில சமயம் பண்ணேன்னு சொல்லி ஏஐ சொல்லிடுச்சுன்னா வி வில் எண்ட் அப் இன் வல்னரபிலிட்டி. ஸோ அதனால இந்த டியூவல் அப்ரோச் வந்து நமக்கு நிறைய வல்னரபிலிட்டிஸையும் அந்த எதையும் மிஸ் பண்ணாம நம்ம டெவலப்மெண்ட் வெலாசிட்டியை வந்து ஏஐ டெவலப்மெண்ட் வெலாசிட்டி வந்து செக்யூரிட்டியோட இருக்கிற மாதிரி டெவலப் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு இதாகும். இதுல வந்து ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் டெஸ்ட் ஷீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய மெலிஷியஸ் ப்ராம்ப்ட்ஸ் வெரிஃபிகேஷன் அந்த இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி கரெக்டா ஒர்க் பண்ணுதா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதா, இதெல்லாம் மெலிஷியஸ் இன்டென்ஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் கொடுத்தோம்னா ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடணும். அட்வைசரியல் இன்புட்ஸ் போட்டு அது எல்லாத்துமே போட்டா கூட அந்த பேலோடு எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகி நமக்கு கரெக்டான அவுட்புட் வருதா அப்படின்றதையும் நம்ம வந்து ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடான இது வந்துச்சுன்னா டெஸ்ட் கேஸை வந்து நம்ம ஃபெயில் பண்ணி திரும்ப வந்து அதை ரீஒர்க் பண்றதுக்கான இது பண்ணணும். இது எல்லாம் பண்ணும்போது நமக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வேலிடேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு. பிசிஐ டிஎஸ்எஸ் ஐஎஸ்ஓ 27001 42001 ஜிடிபிஆர் சாஃப்ட் ஹிப்பா இதன் இல்லாம நிறைய பேங்க்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்சூரன்ஸ் இது மாதிரியான இதுக்கெல்லாம் இருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ நீங்க இந்தியாவில் கூட எடுத்தீங்கன்னா டிபிடிபி ஆக்ட்னு ஒன்று வந்திருக்கு. அதனால பிரைவசி இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நிறைய வருது. ஸோ ஏஐ வந்து டெஸ்ட் ஜென்ரேட் பண்ணலாம், ஆனா அதை வந்து ஹியூமன் தான் வேலிடேட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து கம்பல்சரியா நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். எல்லாத்தையும் ஏஐ பண்ணிடும், ஒரு படத்துல சொல்லுவார்ல எல்லாத்தையும் மேல இருக்கவன் பாத்துக்குவான் அப்படின்னா கீழே இருக்கிறத நாம தான் பாத்துக்கணும். ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே.
ஸோ இது எல்லாமே பண்ணா கூட ஏஐ பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால நம்ம வந்து ஆட்டோமேட்டட் கவர்னன்ஸ் வந்து பண்றோம். இது என்னன்னா நம்மளை அறியாம நம்மளோட ஓவர் சைட்ல ஏதாவது போச்சுன்னா அதை பிடிக்கிறதுக்காக நம்ம ஸ்டாட் சொன்னேன், ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டெஸ்டிங், அது வந்து வல்னரபிலிட்டிஸ் இந்த சோர்ஸ் கோடை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும். அப்புறம் சாஃப்ட்வேர் காம்போசிஷன் அனாலிசிஸ், இது என்னன்னா எதோட டிபெண்டன்சிஸ் வேற என்னென்னலாம் வல்னரபிலிட்டிஸ் வெளியிலேருந்து வரும் அது அப்படின்றதையும் நம்ம வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சீக்ரெட் ஸ்கேனிங், இது வந்து நம்ம கிரெடென்ஷியல் எக்ஸ்போஷர் ஏதாவது இருக்கா அப்படின்றத வந்து பார்க்கறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். காஸ்ட் அனாலிசிஸ் எது பண்ணோம்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காஸ்ட் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம என்னென்ன ரிசோர்ஸஸ் எப்படி எப்படி யூஸ் பண்ணுறோன்றத நம்ம ஆட்டோமேட் பண்ணி இதை பார்த்தோம்னா அதோட கன்சம்ஷன் ரேட் தெரிஞ்சுன்னா நம்ம பில் ஷாக்கை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளவுட் எல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா கிளவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சிலவங்க நம்ம அந்த இதை EC2 இன்ஸ்டன்ஸ் இது பண்ணாமல் வச்சுருந்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா பெரிய பில் வந்து அவங்க கிரெடிட் கார்டில் இதாயிடுச்சுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ ஏஐ ஜென்ரேட்டர் இருக்கும்போது நடக்கும்போது நமக்கு தெரியாமல் வந்துச்சுன்னா அந்த இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி கம்ப்ளைண்ட் செக்கையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக அதை வந்து அடேர் பண்ணணும், அதை வந்து இது பண்ணாமல் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கும் வந்து நமக்கு ஆட்டோமேட்டட் கவர்னன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஏஐ டச் கோடு வந்து மெர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணணும், பில்டு ஃபெயில் ஆகக்கூடாது, கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் வார்னிங்ஸ் இருந்தால் எஸ்கலேட் பண்ணி அதை உடனே வந்து செக்யூரிட்டி டீமுக்கு ட்ரையாஜிட்டை வந்து கொடுக்கணும். ஓகே. இப்போ இந்த ஸ்கேனர்ல ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆச்சுன்னா பில்டு ஃபெயில் அப்படின்றத நம்ம கிளியரா இருக்கணும். ஓகே. இப்போ இந்த ஸ்கேனர் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம மெர்ஜ் பண்ணிட்டோம்னா அது வந்து பில்டு வந்து ஃபெயில் தான். ஓகே. அன்சைன்டு கோட் எதுவுமே ப்ரொடக்ஷனுக்கு போகக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப கிளியரா இருக்கணும். அதான் நான் வந்து கடைசியா போட்டிருக்கேன். கோட் மஸ்ட் பி டிஜிட்டலி சைன்ட் அண்ட் ஃபுல்லி கம்ப்ளைண்ட் பிஃபோர் த ரிலீஸ் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட். ஃபைனல் செக் பாயிண்ட்ஸ் என்ஷூர்ஸ் ஒன்லி வெரிஃபைட் செக்யூர்டு கோட் ரீச்சஸ் த கஸ்டமர். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை மிஸ் பண்ணோம்னா நம்ம வந்து எங்கேயாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்றதுனால நம்ம இதை கம்பல்சரியா ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே. கண்டினியூஸ் லேர்னிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் நம்ம சொன்னேன் ஏற்கனவே நடந்த இன்சிடென்ட்ஸ், பிரீச்சஸ், இது எல்லாத்துடைய ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணி அனலைஸ் பண்ணி அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்றது அப்படின்றத வந்து ரொம்ப நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே நமக்கு வந்து லெசனா மாறணும். ஓகே. அப்பதான் வந்து அதை வந்து நம்ம நாலேஜோட இன்டகிரேட் பண்ணணும். இது வந்து நம்ம டெவலப்பர் ட்ரைனிங்ஸ்லையும் ப்ராம்ப்ட் லைப்ரரிஸ்லையும் நம்ம வந்து நம்ம லேர்னிங்ஸை வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வந்தோம்னா தான் நமக்கு வந்து அந்த நாலேஜ் இன்டகிரேஷன் வந்து வரும். அது நம்மளோட ட்ரைனிங்லேயும் அடுத்து வரக்கூடிய நியூ டீம் மெம்பர்ஸுக்கும் நம்மகிட்ட ஒர்க் பண்ணாத டீம்ல இருக்க அதர் டீம் மெம்பர்ஸும் இந்த ரெபாசிட்டரியை வந்து ஆக்சஸ் பண்ணி அவங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதாக கிடைக்கும். கேப்பபிலிட்டி வந்து நம்ம வந்து கோடு கண்டக்டராக இருக்கணும். அதை பேஸ் பண்ணி ஆக்சலரேட் பண்ணி நிறைய ரியல் வேர்ல்டு ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்து அதை ஃபுல்ஃபில் பண்ணுற கேப்பபிலிட்டியை நம்ம வந்து அதை வந்து இப்போ நம்ம இதில் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கான இதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். எவ்ரி இன்சிடென்ட் வந்து நம்ம நாலேஜ் அதை வந்து கல்ச்சர்ல வந்து அதை வந்து லேர்னிங்கை கொண்டு வந்து அதை கல்ச்சரா மாத்துறதுன்றத வந்து ஒரு ப்ராசஸா வைக்கணும். இந்த சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டாப்பபிளா இருக்கணும். ஓகே. அப்பதான் நமக்கு வந்து செக்யூரிட்டி மெச்சூரிட்டி வந்து பில்ட் ஆகும். அந்த பில்ட் ஆகிற செக்யூரிட்டி மெச்சூரிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசா ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து கோட் கண்டக்டர் கல்ச்சர் அப்படின்னா என்னன்னு கேட்டோம்னா நம்ம த்ரெட் மாடல்ஸ் என்னென்னன்றது தெரியணும், ஏஐ கேப்பபிலிட்டி என்னன்றது தெரியணும், என்னென்ன செக்யூரிட்டி விஜிலன்ஸ் நம்ம பண்றோன்றது தெரியணும். இதை இல்லாம நம்மளோட பவர் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஏஐ அசிஸ்டட் டெவலப்மெண்ட் என்னன்றதை வந்து நம்ம பக்காவா ட்ராப் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்மளோட த்ரெட் மாடல் தெரியணும், அட்டாக் வெக்டர்ஸ் தெரியணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கான்சியஸ் ப்ராம்ப்ட்ஸ் நம்ம வந்து பக்காவா இது பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கோட் பில்ட் பண்றோம். ஸோ நம்ம ஏஐ டெவலப் பண்ண எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏன் இதை பண்ணிருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான கொஸ்டின் நம்ம கேட்டு அதை வந்து ஆன்சர் பண்ண வைக்கணும். ஓகே. அப்போதான் வந்து நம்மளுடைய இது வரும். அதன் இல்லாமல் நமக்கு நம்மளோட நாலேஜ் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ், ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ரிக்குவயர்மெண்ட்லேயே அதை எம்பர்ட் பண்ணணும். நம்ம டீமில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியணும்.
அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ஸில் ஃபெயில் ஆகிடுவோம். அது வந்து மிகப்பெரிய இதாகிடும். கண்டினியூஸாக நம்ம லேர்ன் பண்ணி அதை வந்து அடாப்ட் பண்ணுற கல்ச்சரை வந்து இதாக பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது எல்லாம் பண்ணாலுமே வந்து நம்ம வந்து சக்ஸஸ் மெட்ரிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சைன்டு பிரீஃப்ஸ், இது எல்லாமே ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதே செக்யூரிட்டி ரிக்குயர்மெண்ட்டை 100% வந்து நம்ம இது பண்ணிக்கணும். கிரிட்டிக்கல் வல்னரபிலிட்டிஸ், ஜீரோ கிரிட்டிக்கல் வல்னரபிலிட்டிஸ் வந்து இஷ்யூஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஜீரோ வல்னரபிலிட்டிஸ் ப்ரொடக்ஷனில் வந்து அதை நம்ம ஆட்டோமேட்டட் கேட்ஸ் மூலியமா கொண்டு வரதுக்குண்டான மெட்ரிக் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் மெட்ரிக்காக வச்சுக்கணும். ஆட்டோமேட்டட் ஸ்கேனிங் வைக்கிறதுனால ஏர்லி இந்த சைக்கிள் டெவலப்மெண்ட் சைக்கிள்லேயே பார்க்கும்போது அது வந்து நமக்கு இயர்லியராக 3 times ஃபாஸ்டர் டிடெக்ஷன் நமக்கு நடக்கும். இப்படி நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த 5 phases கேட், ரிவ்யூ, வேலிடேஷன், செக் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரொபோட் செக்யூரிட்டி போஸ்டரை வந்து கொடுக்கும். இது வந்து நம்ம ஆர்கனைசேஷனையும் ப்ரிவென்ட் பண்ணும், நம்ம கஸ்டமரையும் ப்ரிவென்ட் பண்ணும். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு வந்து டெவலப்பர் வந்து ஏஐ ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓகே, அவங்க வந்து ஏஐ யூஸ் தான் பண்ணுவாங்க, ஆர்கஸ்ட்ரேட் தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து செக்யூர் ப்ராம்ப்ட், த்ரெட் அவேர்னஸ், கண்டினியூஸ் லேர்னிங் இது எல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஏஐ என்ன டெவலப் பண்ணாலும் அதை ஏன்னு கொஸ்டின் கேட்டு இந்த வல்னரபிலிட்டிஸ் இது எல்லாத்தையும் பக்காவை செக் பண்ணிட்டு மட்டும்தான் நம்ம இதை வந்து வெளியில விடுறதுக்கான ஆக்டிவிட்டியை நம்ம செய்யணும். ஓகே, நம்ம இதை மெஷர் பண்ணலைன்னு வச்சுங்களேன், நம்மளோட சக்ஸஸ் வந்து செக்யூரிட்டியோட சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் இல்லை. ஸோ ஒரு எதையுமே மெஷர் பண்ணாதான் நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்றது வந்து தெரியும். நமக்கு எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அது இல்லை. அதனாலதான் நம்ம வந்து இதை கம்பல்சரியா மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பாயிண்டா நான் இதில் சொல்றேன். சரி, அடுத்து நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கரண்ட் ஸ்டேட், நம்ம ஆர்கனைசேஷன்ல இருக்கிற கரண்ட் ஸ்டேட் என்ன, நம்மளோட எஸ்டிஎல்சி செக்யூரிட்டி பாலிசி என்னென்ன, அதனுடைய என்னென்ன கேப்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து அசஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த அசஸ் பண்ணதுலேருந்து நமக்கு கிடைக்கிற இன்புட்ஸை அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பைலட் பண்ணணும். ஓகே, அதை வந்து பைலட் பண்ணி அதை எல்லாத்தையும் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸில் அதை வந்து இந்த கேப்ஸ் ஐடென்டிஃபை பண்ண எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கான வேலையை நம்ம செய்யணும். பண்ணி அதுலேருந்து கிடைக்கிற அவுட்புட்டை வந்து பார்த்து அது நல்லா இருக்கு அப்படின்னா தென் யூ நீட் டு ஸ்கேல் த இம்ப்ளிமெண்டேஷன். இதை வந்து ஃபேஸ்டு பேனரில் ஒவ்வொரு டீமுக்காக பண்ணலாம், பண்ணி அதை கொண்டு போகணும். ஓகே, செக்யூர்டு வைப் எஸ்பிஎல்சி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றத வந்து ஆர்கனைசேஷன் வந்து கம்பல்சரியா அவங்களுக்காக டெவலப் பண்ணணும். ஓகே, ஏஐ வந்து நம்ம யூஸ் பண்ணணும், அதனோட பவரை நம்ம வந்து கம்பல்சரியா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதை வந்து செக்யூரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நீங்க இந்த ஸ்டெப் கரண்ட் ஸ்டேட் நம்ம என்னென்ன செக்யூரிட்டி ப்ராக்டிஸ் வந்து மிஸ் பண்றோம், என்னென்ன கேப்ஸ் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி இந்த ப்ராசஸை பக்காவா பண்ணுங்க. ஸோ ஃபேஸ் 1ல இதை ஸ்டார்ட் பண்ணுங்க, செக்யூரிட்டியை கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கனைசேஷன் நம்மளோட ப்ராக்டிஸில் நம்ம ஃபுல்லாக செக்யூர்டாக மாறுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்பல்சரியாக இருக்குது. அதனால இதை வந்து ஒரு டைம் செக் பாக்ஸ் எக்ஸசைஸ், டிக் பாக்ஸ் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணாமல் இதை கண்டினியூஸாக பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பண்ணணும். ஓகே, ஆர்கனைசேஷனுக்கு இது எப்படி ஆக்டிவேஷன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 2 வாரம் வந்து என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஹாவ் மெச்சூரிட்டி அசஸ்மெண்ட். அது வந்து பீப்புள், கவர்னன்ஸ், டெக்னாலஜி, இந்த 3 பில்லர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 பில்லர்ஸ்ல வந்து நம்ம இதை வந்து பண்ணலாம். பண்ணிட்டு இதுல இருந்து கிடைக்கிற இன்புட்ஸை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா செக்யூரிட்டி அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணலாம். அப்புறம் மற்ற டீம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இன்டர்வியூ பண்ணி அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் வச்சு we can draft a governance policy framework for security. ஏஐ கவர்னன்ஸ்க்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றது. ஸோ அதுக்கான பாலிசியை ஒரு 2 வீக் பண்ணி அதை ஒரு மல்டிபிள் ஐட்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ணி எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸனுடைய இதையும் கன்சல்ட்டையும் வாங்கி அந்த ஃப்ரேம் ஒர்க்கை ப்ளீஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது வந்து 5லேருந்து 8 வீக்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெப்ளாய் அண்ட் இன்டெகிரேட். நமக்கு வந்து SIEM, SOAREX, EDR, XDR இதெல்லாம் மற்ற டூல்ஸ்லாம் இருக்குல்ல, அதை போட்டு காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்டிங்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம்.
என்ஹான்ஸ் பண்ணி அதை வந்து ஃபுல் கவரேஜ் டெஸ்டிங் நமக்கு வந்து இருக்கிற மாதிரி பண்ணலாம். 9th வீக்லேருந்து என்ன பண்ணலாம்னா கண்டினியூஸ் மானிட்டரிங் அண்ட் ஆப்டிமைசேஷன் அதை பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகே, அதை பேஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணி நம்ம செக்யூரிட்டி ஆப்ரேஷனை பக்காவா வந்து செக்யூரிட்டியை ஸ்கேல் பண்ணலாம். ஸோ இது வந்து இப்படி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். இந்த 9th வீக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஸ்டில் டூ நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுவோம், திரும்ப இதை ப்ராசஸ் பண்ணுவோம். பட் இந்த ரெண்டு வாரம் பண்ணோமான்னு தெரியாது. சம்டைம்ஸ் அந்த சைக்கிள் ஷார்ட் ஆகலாம். ஏன்னா நம்மளோட மெச்சூரிட்டி எவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ணோமோ அதுக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு வாட்டி வரக்கூடிய அசஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாடலை வந்து 3 டிஃபென்ஸ் மாடலை வந்து பில்ட் பண்ணி இந்த ஆக்டிவேஷன் பிளானை வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா செக்யூரிட்டி நம்ம அலைன் பண்ண வைக்கும், அடாப்ஷன் வந்து ஸ்பீடாக இருக்கும். இது வந்து பக்காவாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், செக்யூரிட்டியும் அலைன்டாக இருக்கும். ஸோ அதுதான் இதுலேருந்து நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அந்த பிளான்லேருந்து. பட் ஸ்டில் நம்ம இதை கண்டினியூஸாக தான் பண்ணிட்டு இருப்போம். இந்த அசஸ்மெண்ட், இந்த நான் அந்த 4 ஸ்டெப்ஸ் சொன்னேன்ல, அதை வந்து நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுட்டு தான் இருப்போம். ஓகே, ஸோ இப்போ ஓரளவுக்கு நான் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த 47% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த 3 ஸ்டெப் மாடலில் பீப்புள், கவர்னன்ஸ், டெக்னாலஜி பண்ணி அதுக்கப்புறம் இந்த இன்டெகிரேட்டட் எஸ்ஐஎம், சார், எக்ஸ்டிஆர், இடிஆர், டிஃபென்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணோன்னு வச்சிங்களேன், இந்த 47% இருக்கிறத வந்து நம்ம வந்து ஃபைட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இது அன்னில இல்லாமல் நம்ம கண்டினியூஸ் அடாப்ஷன் போட்டு த்ரெட்ஸ் எவால்வ் ஆகிட்டே இருக்கு. அதனால நம்ம வந்து இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் கேப்பபிலிட்டிஸை நம்ம ஏஐ அட்டாக்ஸுக்கு வந்து பில்ட் பண்ணிகிட்டே போக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம வந்து செஞ்சோம்னா இது ஃபியூச்சர்ல ஏஐ த்ரெட்ஸே இல்லை அப்படின்ற கண்டிஷன் வந்து வராட்டியும் ப்ரெசண்ட்ல வந்து இருக்கிற ஏஐ த்ரெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ற நிலைக்கு வந்துருவோம். ஸோ ஃபியூச்சர்ல என்ன வருதுன்றது நமக்கு தெரியாது. ஆனா ப்ரெசென்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் மூலியமா இது பண்ண முடியும். இது வந்து இந்த பீப்புள், கவர்னன்ஸ், டெக்னாலஜி இது மூணுக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். இந்த பேலன்ஸ் இல்ல, இதுல ஏதாவது ஒண்ணு வீக்கா இருந்துச்சுன்னா ஐடி பிரீச் வந்து கம்பல்சரி கேரண்டீடு. இதுல வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி வந்து கன்ஃபார்ம்டா வந்து பிரேக் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப பிரைட். ஓகே, இதுதான் நான் வந்து இந்த ஷார்ட் இதுல சொல்றேன். இது வந்து உங்களுக்கு ஒரு சீடை தான் நான் விதைச்சிருக்கேன். ஓகே, இது வந்து இது ஒரு 1 டே இருக்கக்கூடிய செஷன். அதனால நம்ம எவ்வளவு ஷார்ட் பண்ணி கான்டென்ட்டை வந்து உங்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, இதுல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி வந்திருந்தது. அந்த கொஸ்டின்ஸினுடைய இதை ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி சில ஜென்ரிக்கா நான் சில ஸ்லைட்ஸ் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ண போறோம். பட் நம்ம வந்த கொஸ்டின்ஸினுடைய ஸ்டைல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்கும் இருக்கிறதுல இதுல இந்த கொஸ்டின்ல இல்லாத மாதிரி எதுவும் வராது. பட் நான் இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன். நான் குரூப் 1 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கேரியர் என்ட்ரி, இதுல நான் எப்படி என்டர் ஆகுறது, மார்க்கெட் ரியாலிட்டி என்ன, எப்படி நான் வந்து வேற இண்டஸ்ட்ரி இருக்கேன்னா இதுல ஸ்விட்ச் ஆவேன் அப்படின்ற கொஸ்டின் தான் 30%. ஓகே, அடுத்தது இதுக்கு என்னென்ன சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன கோர்ஸ் இருக்கு, என்னென்ன பாத் இருக்கு அப்படிங்கிறது வந்து 22%. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஏஐ செக்யூரிட்டி த்ரெட் டிஃபென்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றது வந்து 18%. அப்புறம் என்டர்பிரைஸ் வைட் கோடிங் என்ன, என்டர்பிரைஸ் ஏஐ வைட் கோடிங், அப்புறம் கம்ப்ளைன்ஸ் இது சம்பந்தப்பட்ட கொஸ்டின் 15%. ஸோ அதுக்கப்புறம் ஏஐ செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ், வெப் ஆப் செக்யூரிட்டி, அப்புறம் நம்ம மற்றபடி வல்னரபிலிட்டி, சாக் இதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து ஒரு 13%. அப்புறம் ஃபியூச்சர் ஆஃப் ஏஐ, ஏஜிஐ, குவாண்டம் இதெல்லாம் என்னென்ன ஆகும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7%. ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் குரூப் 1 கொஸ்டினுக்கு போறேன். குரூப் 1 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃப்ரெஷர்ஸா இருக்கவங்க, கெரியர் கேப் இருக்கவங்க, டிகிரி படிச்சவங்க, ஸ்கில் ஸ்விட்சிங் வேற இதுலேருந்து வேற எதுக்கு வரவங்க, சாக்கு, டிஎஃப்ஐஆர், ரெட் டீம், ப்ளூ டீம் எதுக்கு போறது, எதுக்கு மார்க்கெட் இருக்கு அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டி ஹையரிங் வந்து 2025ல ரொம்ப சிம்பிள். ஒரு டிகிரி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம்டா நீங்க வந்து ஹெச்ஆர்ட்ட போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஆனா ஸ்கில்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களை ஹையர் பண்ணுவாங்க. ஓகே, அதன் இல்லாம நீங்க உண்மையிலேயே நீங்க ஏற்கனவே ஒன்று பண்ணி ஒரு இப்போ நிறைய அந்த ஹேக்கர் ரேங்க் இது மாதிரி பல விஷயம் இருக்கு. ஏதாவது ஒன்று பண்ணி உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஏற்கனவே பண்ணதுக்கான இது இருக்கு, நீங்க ரியலா பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுதான் உங்களை ரியல்னு ப்ரூவ் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்னா டிகிரி வந்து ஹெல்ப் பண்ணும், ஆனா அது மட்டும் சஃபிஷியன்ட் இல்லை. ஓகே, உங்களுடைய ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது தான் உங்களோட ப்ரூஃப்.
ஸோ நான் ஃப்ரெஷராக இருக்கேன்னா நான் நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிக்கணும். செஷன் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்திக்கல் ஹேக்கிங் நிறைய பேர் பண்ணுறாங்க பிக் பவுண்டிக்கு அப்படின்னாங்க. நான் அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், அதை வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்காம வந்து லேர்னிங்கான ஒரு வாய்ப்பாக பார்த்துக்கலாம். அது வந்து பெரிய லெவலில் நமக்கு வந்து ஆர்கனைசேஷனில் வந்து எக்ஸ்போஷர் கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையும்னு அதுதான் இந்த ஹேண்ட்ஸ் ஆனில் சொல்கிறேன். சரி, கெரியர் கேப்ஸ் அக்செப்டபிளா அப்படின்னா அக்செப்டபிள். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் அவுட்புட் காட்ட முடியும், நீங்கள் வந்து கெரியர் கேப் இருக்கு ஆனால் நீங்கள் நிறையா ஒர்க் பண்ணி உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து அக்செப்டபிள். ஓகே. என்ட்ரி லெவல் ரோல்ஸ் இன்னும் இருக்கா அப்படின்னா இருக்கு. ஓகே. ஆனால் காம்படிஷன் ரொம்ப ஹை ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறவங்களும் என்ட்ரி லெவல் ரோல்ஸுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க. டொமைன் ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க, ஃப்ரெஷர்ஸும் வந்து அதுக்கு போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரோலு, உங்களுக்கான ரிவார்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான ரெக்கக்னிஷன். இது நாலும் இது மூணு ஒரு 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 சிமெட்ரியில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அலைன் ஆச்சுன்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. ஓகே. சரி, இப்போ நான் புதுசாக என்ட்ரு ஆக போகிறேன், எனக்கு என்னங்க பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாக் அனாலிஸ்ட், டிஏஎஃப்ஆர் இது மாதிரி ரோல்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ட்ரு ஆகலாம். ஓகே. அது வந்து உங்களுக்கு இம்மிடியட்டாக வந்து நுழைவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கிளவுட் செக்யூரிட்டி, டெவ்செக்ஆப்ஸ் இதெல்லாம் ரொம்ப நாளா இருக்கேங்க, இதுக்கு எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கிட்ட இருந்தீங்க. அதுக்கு டிமாண்ட் ஸ்டில் இருக்கு. ஓகே. அதுக்கு டிமாண்ட் இல்லைன்னா சொல்ல முடியாது, அதுக்கும் இன்னும் டிமாண்ட் இருக்கு. அதுலேயும் ஏஐ யூசேஜ் வந்துருக்கு. சரி, ஏஐ செக்யூரிட்டி அப்படின்றது பயங்கரமா வளருது. நிறைய லெஸ் காம்படிஷன், ஏன்னா இது வந்து இன்னும் எவால்விங் ஃபீல்டு. இதில் நிறைய பழைய ஆளுங்கள்லாம் நிறைய கிடையாது. இதில் நிறைய ஆர்கனைஸ்டு கோர்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் கிடையாது. அதனால அதுக்கான காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியாகவும் growth ஜாஸ்தியாகவும் இருக்கு. சரி, ரெட் டீமா ப்ளூ டீமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பின்னாடி நீங்கள் டிசைட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணீங்க. சைபர் செக்யூரிட்டின்னு வந்துட்டீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி இருக்க ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையும் கம்பல்சரியாக கற்றுக்கிங்க. நெட்கோர், வல்னரபிலிட்டி, இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டு இதுதான்றதை டிசைட் பண்ணாமல் எல்லா ஃபண்டமெண்டல்ஸையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போங்க. அங்கேருந்து உங்களுக்கு எது பிடிக்குதுன்றது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது மாறுபடும். ஓகே. மார்க்கெட் ரொம்ப பேடாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் நாட் பேட், பட் இட் இஸ் ஃபில்டர்ட். நல்லா வந்து எஃபிஷியண்டாக இருக்கவங்களை மட்டும் தான் உள்ளே எடுக்கிறாங்க. சைபர் செக்யூரிட்டிக்கு பெரிய பூம் இருக்குன்னு சொல்றதுனால டபக்குன்னு நீ ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சிட்டீங்கன்னா உங்களை எடுக்கிறது இல்லை. ஓகே. யார் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய லேப் பண்ணியிருக்காங்க, நிறைய டாக்குமெண்டேஷன் வச்சிருக்காங்க, அவங்கள தான் ஹையர் பண்ணுறாங்க. ஓகே. அதனால தயவு செஞ்சு நான் வந்து இதுக்கு எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் ஏதாவது பில்ட் பண்ணுங்க, உங்களை கேப்பபிள் ஆக்குங்க. நீங்களே உங்களை வந்து இவரை நோ சொல்லக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு உங்களை நீங்கள் உருவாக்குங்க. அப்போ கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஓகே. இதுதான் வந்து என்ட்ரி ஸ்விட்சிங் ஜாப்ஸ் மார்க்கெட் ரியாலிட்டி. சரி, சர்டிஃபிகேஷன். சர்டிஃபிகேஷன் என்ன சர்டிஃபிகேஷன்? பெய்ட் சர்டிஃபிகேஷனா, ஃப்ரீ சர்டிஃபிகேஷனா, ஏஐ செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷன் என்ன, ஜாப் ஸ்விட்சிங்க்கு சர்டிஃபிகேஷன்லாம் யூஸ் ஆகுமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சர்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஸ்கில்லை கொடுக்காது, பட் ஆனால் அது வந்து உங்களோட ஸ்கில்லை வேலிடேட் பண்ணும் ஒரு லெவலுக்கு. ஓகே. பட் உங்களுடைய ஆக்சுவல் க்ரெடென்ஷியல்ஸ் வந்து தான் வந்து ஹெல்ப் பண்ணும், ஒர்க் க்ரெடென்ஷியல்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். ஓகே. என்ட்ரி லெவலில் இருக்கும்போது உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதை ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க அப்படின்றத வந்து ஹெல்ப் பண்ணும். மிட் லெவலில் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க நீங்கள் சர்டிஃபிகேஷன் வாங்கினீங்கன்னா என்ன ஆகும்னா தட் ப்ரூவ்ஸ் யுவர் கேப்பபிலிட்டி, உங்களோட ஹேண்ட்ஸ் ஆன் கேப்பபிலிட்டியை நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க. ஏஐ சர்டிஃபிகேஷனுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் பேசிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்னன்ஸு, ரிஸ்க் அவேர்னன்ஸு இதை பற்றிலாம் படிங்க. டூல்ஸ் வந்து அதை பற்றிலாம் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை, என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு. ஏன்னா அது ரொம்ப எவால்வ் ஆகிட்டு இருக்கு, நாளைக்கு என்ன வேணா வரலாம். ஓகே. நான் ஏற்கனவே சொன்னதுதான், லேபு, ப்ராஜெக்ட், டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் முடிச்ச பிறகு சர்டிஃபிகேஷன் பண்ணுங்க. நிறையா வந்து இது பண்ணிட்டு அதை பற்றி கற்றுக்குங்க, அதை பற்றி நிறையா ஒர்க் பண்ணி பாருங்க, ப்ராஜெக்ட் செய்யுங்க, அது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் பண்ணுங்க. அப்போ இது வந்து உங்களுக்கு ஆடட் வேல்யூ கொடுக்கும். சர்டிஃபிகேஷன் வித்தவுட் லேப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான என்ட்ரியும் கொடுக்காது, அது சும்மா டெக்கரேஷன் தான். நீங்கள் பின்னாடி ஒரு 4 எழுத்து சேர்த்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி லேப் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு வந்து அதை டாக்குமெண்ட் பண்ண தெரியாது, அதை வந்து சொல்ல தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் வந்து உங்களை இக்னோர் பண்ணிடுவாங்க. சரி, எல்லாம் ரைட்டு சார், நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் செக்யூரிட்டி ப்ளஸ்ன்னு ஒரு
சர்டிஃபிகேஷன் இருக்கு, அதில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் ஃபண்டமெண்டல்ஸ், சைபர் செக்யூரிட்டி ஃபண்டமெண்டல்ஸ் நிறைய ஃப்ரீ கோர்சஸே இருக்கு, அதையும் நீங்க பண்ணலாம். கூகுள்லாம் பண்றாங்க. அதுல எல்லாமே உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா படிச்சுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். சிஹெச்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கு, ஓஎஸ்சிபின்னு ஒன்று இருக்கு, ஜிஐஏசின்னு இருக்கு. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாக்கர் மைண்ட் செட் கிடைக்கும். அப்புறம் கவர்னன்ஸை பத்தி படிக்கணும்னா ISO 42001 இம்ப்ளிமெண்டர், ஆடிட், இது உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்க பண்ணலாம். அதே மாதிரி நிஸ்ட் ஏ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கும் அதே மாதிரி தான். ஓகே, இதெல்லாம் கவர்னன்ஸ். இது வந்து கொஞ்சம் ஏற்கனவே ஒர்க்ல இருக்கவங்க பண்ணாங்கன்னா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, கிளவுட் சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா AWS அசூர் செக்யூரிட்டி படிக்கலாம், அப்புறம் கூகுளுக்கும் நீங்க படிக்கலாம். சர்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், ஆனா அது உங்களோட கம்பிட்டன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணாது. உங்க காம்படிஷன்ல என்ன கொஞ்சம் வந்து இவர் வந்து படிக்காம இருக்காரு, இன்டர்வியூ கால் பண்ணலாம்னு சொல்லலாம். பட் உங்களோட ஸ்கில் தான் வந்து உங்களுக்கு வந்து உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக ஹெல்ப் பண்ணும். அதுல நீங்க ரொம்ப கிளியரா இருங்க. சரி, ஏஐ செக்யூரிட்டி த்ரெட்ஸ் என்ன இருக்கு, ரிஸ்க் என்ன இருக்கு, டிஃபென்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பாய்சனிங்னு ஒன்று இருக்கு, அட்வைசரியல் அட்டாக்ஸ் இருக்கு, ஹாலச்சினேஷன்ஸ் இருக்கு, பயஸ் இருக்கு, மாடல் தெஃப்ட் இருக்கு, லீக்கேஜ் இருக்கு. ஓகே, இது எல்லாமே எதுல வரும்னு கேட்டீங்கன்னா டேட்டா, மாடல், அவுட்புட்ஸ், இது மூணுலையும், இந்த 3 பிளேஸ்லையும் தான் வந்து இதனுடைய அவுட்புட் வந்து நீங்க பார்க்க முடியும். ஓகே, இந்த த்ரெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். டேட்டா பாய்சனிங் வந்து ட்ரெயின் பண்ணி பார்க்கறது, அப்புறம் ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் போட்டு டெஸ்ட் பண்றது, அப்புறம் மாடல் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி பார்க்கறது, அப்புறம் ஹாலசினேஷன் வித் ஃபால்ஸ் கான்ஃபிடன்ஸ் பண்ணி பார்க்கறது, அப்புறம் பயஸ் ஆம்பிளிஃபைடு வித் ஸ்கேல், இதெல்லாம் பண்ணி பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டிங்ல, செக்யூரிட்டி டெஸ்டிங்ல இதையும் நம்ம வந்து பண்ணி பார்க்கறதுக்கான டூல்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆனால் இது டிஃபென்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டா கவர்னன்ஸ் அண்ட் வேலிடேஷன், அப்புறம் டிஃபரன்ஷியல் ப்ரைவசி, அப்புறம் அதான் சொல்கிறல ப்ரிவிலேஜ், இது அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணுறது, அப்புறம் அவுட்புட் மானிட்டரிங், அப்புறம் கான்ஃபிடன்ஸ் ஸ்கோரிங், ஒவ்வொரு இதுக்கும் என்ன பண்ணுறது, ஹியூமன் இன் லூப், ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான டிசிஷன், ஹை ரிஸ்க் டிசிஷன்லாம் எடுக்கணும்னா ஹியூமன் இன் லூப் அதை வந்து பண்ணணும். அப்புறம் நம்மளோட ரிஸ்க் எக்ஸ்போஷரை பார்க்கறதுக்கு ஏஐ பில்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத ஏஐ பாம்னு சொல்றக்கூடிய இது, நான் ஏஐஓஎம்னு போட்டிருக்கேன், அது ஏஐ பாம்னு சொல்லுவாங்க. அந்த இதையும் நம்ம வந்து பண்ணி பார்த்து அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம என்னென்ன இதை இது பண்ணணும்னு, அதே மாதிரி கண்டினியூஸா ட்ரிப் டிடெக்ஷன் பண்ணியும் ஒர்க் பண்ணோம். ஓகே, நம்ம ஏஐ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொபலஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து வித்தவுட் கார்ட் ரயில்ல வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னு வச்சுங்களேன், அது வந்து கம்பல்சரியா ஃபெயில் ஆகும். ஓகே, அதனால ஏஐ செக்யூரிட்டி இஸ் நாட் ஸ்டாப்பிங் அட்டாக். இது வந்து என்னன்னா ஒரு நிலையற்ற தன்மை, நமக்கு ஏதாவது நடந்துருமோன்னு சொல்றதை தடுக்கிறதா பண்றோம். ஓகே, அதனால இது வந்து 100% டிஃபென்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து நம்ம இப்போதைக்கு இருக்க ப்ரெசண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்றோம். நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதை நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிட்டு ஃபேஸ் பண்ணிட்டு போற மாதிரி தான் ஆகும். அதை லேர்ன் பண்ணிட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, என்டர்பிரைஸ் வைப் கோடிங் கம்ப்ளைண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து நிறைய பேர் வந்து வைப் கோடிங், சீக்ரெட் லீக்கேஜ், இது எல்லாத்தையும் பத்தி கேட்டிருந்தீங்க. இது எல்லாருக்கும் காமனா இருக்கிறது தான், இது ஜென்ரிக்கான விஷயங்கள் தான். ஸோ என்ன வந்து இதாகுதுன்னா முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க, ஏஐ அசிஸ்டட் டெவலப்மெண்ட் வந்து கம்ப்ளைண்ட்ஸை பிரேக் பண்றது இல்லை. நம்மள்ட்ட இருக்க ப்ராசஸ் புவரா இருக்கிற போது, நம்மளோட கவர்னன்ஸ் புவரா இருக்கிறது தான் நம்மளை வந்து இது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பிரேக் பண்ணுது. என்டர்பிரைஸ் வந்து இதை அடாப்ட் பண்றதுல வந்து கொஞ்சம் ஃபியர் இருக்கு. அது வந்து உண்மையிலே ஜஸ்டிஃபைடு தான். ஏன்னா ஒரு லார்ஜ் கார்பரேஷன்ல அந்த மாதிரி ஒரு ஃபியர் இருக்கிறது வந்து நேச்சுரல். பட் அது வந்து மேனேஜபிள், அது வந்து பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, இது இப்போ ஏஐ வந்து என்ன லீக் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்னென்னலாம் சீக்கிரட்டை வந்து இது பண்றோமோ, ஆக்சஸ் கொடுக்குறோமோ, இல்லை ப்ராம்ப்ட்ல பேஸ் பண்றோமோ அது எல்லாத்தையும் லீக் பண்ணிடும். ஓகே, ப்ராம்ப்டை ரிவ்யூ பண்ணாம ஏதாவது ஒரு ப்ராம்ப்டை வந்து நீங்க வந்து போஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு லீக்ல வந்து கொண்டு போய் விடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப பிரைட்டு. நம்மள்ட்ட ஏஐ ஸ்பெசிபிக் எஸ்டிஎல்சி இல்லைன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து ஏதாவது லீக் வரத்துக்கு கன்ஃபார்ம்டு சான்ஸ் இருக்கு.
அதே மாதிரி ஆடிட் ட்ரையல் ஒவ்வொரு வாட்டி நம்ம ஒரு குவார்டர்லி ஆடிட்டு இன்டர்னல் ஆடிட்டர் இதெல்லாம் பண்ணாம நீங்க வச்சிருந்தீங்கனாலும் எல்லாமே கரெக்டா இருக்குன்னு நம்புனீங்கன்னா அதுலயும் வந்து லீக் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ நம்ம வந்து வைபுக்கு செக்யூரிட்டி எஸ்டிஎல்சி கரெக்டா வைக்கணும். அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணணும். அப்புறம் ப்ராம்ப்ட் எப்படி இருக்கணும், ஹைஜீன் ப்ராம்ப்ட் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு பண்ணணும். அப்புறம் மேண்டேட்ரி ஹியூமன் ரிவ்யூ பண்ணணும். அப்புறம் நம்ம ஏற்கனவே பேசுற மாதிரி சாஸ்ட், எஸ்சிஏ, டாஸ்ட் இது எல்லாமே ஏஐ டச் கோடுக்கு கம்பல்சரியா வந்து நம்ம வந்து அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணணும். ஏஐ ஏஜென்ட்டுக்கு லீஸ்ட் ப்ரிவிலேஜ் அண்ட் ஆடிட் ட்ரைல்ஸ் வந்து கம்பல்சரியா லீஸ்ட் ப்ரிவிலேஜ் கம்பல்சரியா பண்ணணும். அதே மாதிரி லாகிங் அண்ட் ஆடிட் ட்ரைல்ஸை வந்து எப்படி வந்து நம்ம கலெக்ட் பண்ண போறோம், அதை எப்படி ப்ராசஸ் பண்ண போறோம், அதை எப்படி இது நம்மளோட செக்யூரிட்டி பாலிசியில அதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோன்றதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே. கம்ப்ளைண்ட்ஸ், நீங்க எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் ஏஐ கோடுக்கும் கம்பல்சரியா வந்து இதாகுது. அதனோட அடிஷ்னலா ஏஐக்கான ஃப்ரேம் ஒர்க்ஸ் கம்ப்ளைண்ட்ஸும் நிறைய வருது. அது நீங்க பேங்கிங் இது எல்லாத்தையுமே நீங்க மீடியால பார்த்துருப்பீங்க. அது கம்பல்சரி. ஓகே. எக்ஸ்பிளிசிட்டா எந்த விதமான கண்ட்ரோல்ஸும் ஏஐ வந்து இது பண்றது இல்லை. ஓகே. அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளிசிட்டா தான் பண்றதோட பண்ணுதுன்றது தான் பாயிண்ட். ஓகே. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது ஏஐ இருக்கிறதுனால இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா கொண்டு வருது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஏஐ கோடிங் இருக்கிறதுனால ஆடிட் விசிபிலிட்டி வந்து நமக்கு இப்போ அதை அதிகமாக கொடுக்குது. என்னன்னா நம்ம சரியா செஞ்சோம்னா, இல்லைன்னா விசிபிலிட்டி கிடைக்காது. ஏன்னா ஏஐல இப்போ நீங்க இந்த அதுக்கு இருக்கிற கோடை நீங்க சரியா ரிவ்யூ பண்ணாம இது பண்ணாம போனீங்கன்னா கம்ப்ளீட்டா யூல் பி இன் டார்க்னஸ் அப்படின்றது தான் நம்ம இதை சொல்ல போறோம். ஸோ கடைசியா என்ன சொல்ல வரோம்னா, ஏஐ டசன்ட் ரிமூவ் கம்ப்ளைண்ட்ஸ், இட் எக்ஸ்போசஸ் ஹூ நெவர் ஹேட் இட். நம்மள்ட்ட என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்க்கான விஷயங்கள் கவர்னன்ஸ் இல்லைன்றத அது வந்து நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணி காட்டும் அப்படிங்கிறது தான் இதுல பாயிண்ட். சரி, ஏஐ யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர், டிஎஃப்ஐஆர், டெவ், ஆப் செக்யூரிட்டி, வெப் செக்யூரிட்டி, கிளவுட் செக்யூரிட்டி எல்லாம். ஓகே. ஸோ எம்எல், ஐடிஎஸ் யூசிங் எம்எல், சாக் ஆட்டோமேஷன், வெப் ஆப் செக்யூரிட்டி, மொபைல் இது எல்லாமே, டேட்டா செக்யூரிட்டி, ஏபிஐ செக்யூரிட்டி, கிளவுட் செக்யூரிட்டி எல்லாமே ஏஐ யூஸ் பண்ணி பண்ணலாம். சரி, இது எங்க பெஸ்டா ஏஐ வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தேவையில்லாத ஃபால்ஸ் பாசிட்டிவ் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்றதுக்கு ஏஐ நமக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும். ஸ்பீடா அனலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அசிஸ்டட் டெசிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா கேட்டீங்க, அசிஸ்டட் டெசிஷன் தான். ஹியூமன் தான் ஃபைனல் டெசிஷன் எடுக்கணும். ஏஐயோட கம்ப்ளீட்டா 100% ஏஐன்னு இதை நம்ம வந்து டிபெண்டபிளா இருக்க முடியாது அப்படின்னு. சரி, எஸ்ஓசி செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர்ல வந்து அட்டாக்ஸ் வல்னரபிலிட்டிஸ் இருந்தால் அதுக்கு ட்ரையாஜிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். லாக் கோரிலேஷன்ஸ் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு ரொம்ப ஏஐ வந்து ஹெல்ப் பண்ணும். அனாமலி டிடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து ஏஐ பெருசாக ஹெல்ப் பண்ணும். செக்யூர் கோட் ஜென்ரேஷன் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன் ரிவ்யூ ஏஐ ஒரு ரிவ்யூ பண்ணி ஹியூமன் ரிவ்யூவும் பண்ணும்போது வித் ரிவ்யூ பண்ணும்போது இந்த கோட் ஜென்ரேஷனுக்கு ஏஐ வந்து நமக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வெப் ஆப் செக்யூரிட்டி, கிளவுட் செக்யூரிட்டி இதுக்கெல்லாம். அப்புறம் ஆட்டோமேட்டட் ரெஸ்பான்ஸ் பிளே புக் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருசாக ஹெல்ப் பண்ணும். எங்கே வந்து ஏஐ வந்து ஃபெயில் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஐட்டே மொத்தத்தையும் கொடுத்துட்டோம்னா இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸுக்கு கொடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ்னா அதில் வந்து ஃபெயில் ஆகும். கம்ப்ளீட்டாக அலர்ட்டை வந்து ட்ரஸ்ட் பண்ணோம்னா அதுக்கும் வந்து ஃபெயில் ஆகும். எதை பற்றியுமே ஏன் என்னன்னு கேட்காம அதை வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா கோடு ஏன் இந்த லாஜிக் யூஸ் பண்ணியிருக்குன்றதுல கான்ஃபிடண்டாக எக்ஸ்பிளைனபிலிட்டி இல்லைன்னா அதுவும் வந்து உங்களை வந்து ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விடும். ரோல் பேக் ஸ்கில் ஸ்விட்ச் கரெக்ட் இல்லைனாலும் நமக்கு வந்து அது வந்து ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விடும். அதே மாதிரி கரெக்ட் டெப்ளாய்மெண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணி டெப்ளாய் பண்ணாமல் விட்டோம்னாலும் ஏஐ வந்து இதாகும். ஓகே. அந்த மைண்ட் செட் நமக்கு இல்லைனாலும் இதாகும். அதே மாதிரி ஏஐ வந்து இது வந்து இட் இஸ் அ ஃபோர்ஸ் மல்டிப்ளையர், நாட் அ செக்யூரிட்டி இன்ஜினியர். அதனால இது வந்து மனுஷனை ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சு பண்ணீங்கன்னா யூ வில் எண்ட் அப் இன் ட்ரபிள். ஸோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். ஏஐ ஷார்டன்ஸ் த ரெஸ்பான்ஸ் டைம் பட் இட் டசன்ட் ரிமூவ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஹியூமனா நமக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, நாம வந்து அதை செஞ்சு தான் ஆகணும்.
பட் நம்மளோட சேர்ந்து ஏஐ யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஓகே, சரி. ஃபியூச்சர் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி அண்ட் குவாண்டம் இதெல்லாம் கேட்குறாங்க, ஏஜிஐ எல்லாம் கேட்குறாங்க. இதுல வந்து ரெண்டு பக்கெட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. வாட் இஸ் கம்மிங், வாட் இஸ் ஹைப்னு கேட்குறாங்க. ஓகே, அதுக்கு இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா ஒன்று சொல்றேன். ஏஐ செக்யூரிட்டி இன்ஜினியர்னு ஒரு ரோல் கம்பல்சரியா வருது. அதே மாதிரி ஏஐ கவர்னன்ஸ் ஆஃபீஸர்னு ஒரு ரோல் கம்பல்சரியா வந்து பில்ட் ஆயிட்டு இருக்கு. இதை நீங்க நிறைய வந்து நௌக்கரிலி, லிங்க்டின் எல்லாத்துலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பாசிட்டிவான விஷயத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏஐ அசிஸ்டட் அட்டாக்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. அதனால ஏஐ கவர்னன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்பல்சரியா மாறிட்டு இருக்கு. ஸோ இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங் வரதுனால கிரிப்டோ அஜிலிட்டியும் போஸ்ட் குவாண்டம் பிளானிங்கும் வந்து கம்பல்சரியா நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து ஃபியூச்சரை பத்தி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கு. அதனால நமக்கு வந்து ஏஐ ஃபார் சைபர் செக்யூரிட்டியோட ஃபியூச்சர் வந்து ஏஐனால நமக்கு வந்து சைபர் செக்யூரிட்டிக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகுதுன்றத கான்ஃபிடண்டா சொல்ல முடியும். அதே மாதிரி குவாண்டமுக்கும் ஏஐ இம்ப்ரூவ் ஆகிறதுனால நமக்கு நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிரைட்டா இருக்கு. சரி, இந்த ஏஐயோட ஏஜிஐ டைம் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இப்ப நடந்துரும், நாளைக்கு நடந்துரும்னு சொல்றாங்கல்ல, அது வந்து ஸ்டில் ஸ்பெகுலேட்டிவ் தான். யாருக்கும் எப்ப நடக்க போகுது, இன்னைக்கு நடக்குமா, 2 வருஷம் கழிச்சு நடக்குமா, 5 வருஷம் கழிச்சு நடக்குமா அப்படின்றது தெரியாது. அதே மாதிரி சூப்பர் இன்டெலிஜென்ஸ் எப்ப டேக் ஓவர் பண்ண போகுது அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. குவாண்டம் ஓவர் நைட் கொலாப்ஸ் நடக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு தெரிஞ்சது ஏஐக்கு கவர்னன்ஸ் வரணுன்றது தெரியும். அதனால நம்ம ஏஐ கவர்னன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ISO 42001, நிஸ்ட், ஏஐஆர்எம்எஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க், இது எல்லாத்தையும் பண்ணி நம்ம கவர்னன்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி கிரிப்டோ இன்வென்ட்ரி என்ன இருக்கோ அதை வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணி வைக்கலாம். அந்த இன்வென்ட்ரி என்னன்றதை வந்து மேப் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி சேஞ்சஸ்க்கு நம்மளை டிசைன் பண்ணி வைக்கலாம் வித்தவுட் ப்ரெடிக்ஷன். எதுவும் என்ன சேஞ்ச் வந்தாலும் அதுக்கு நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியை நம்ம வந்து உருவாக்கலாம். இதுதான் நம்மளால பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு சிஸ்டத்தை டிசைன் பண்ணி அதை அடாப்ட் ஆகிக்கிற மாதிரி பண்ணி வைக்கலாம். அதே அது பண்ணாம பண்ணிக்கலாம் பார்த்துக்கலான்ற மாதிரியான ஒரு முடிவுல ஒரு சிஸ்டத்தை நம்ம டிசைன் பண்ணக்கூடாது. அப்படின்றதுதான் டிசைன் சிஸ்டம் தட் அடாப்ட், நாட் சிஸ்டம் தட் கெஸஸ். அதுக்கு தெரியாத மாதிரி இல்லாம நம்ம தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணிடுறோம். ஃபியூச்சர்ல வரதையும் அகாமடேட் பண்றதுக்கான ப்ரொவிஷனோட அதை வந்து ரெடி பண்ணி வைப்போம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ ஓரளவுக்கு நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்.